ஹாய்டா மிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஓகேடா, இன்றைக்கி நம்ம ஆரம்புக்கு ஒரு டூ ஷர்ட் பார்த்துடலாம்டா. ஓகேவா? திஸ் இஸ் ஏ ரிக்வஸ்ட் வந்தால் நம்ம ஃபேமிலியில் ஒரு மெம்பர் தான் கேட்டதுடா. சர்மிக்குட்டி அவங்க தான் கேட்டாங்க. அக்கா என்னோடய பர்த்டேக்கு டூ ஷர்ட் போடுங்கன்னு. ஐம் ஸோ சாரிடா, அவங்களோட பர்த்டேக்கு என்னால் ஒயிட்டியில் போட முடியல, அதனால தான் நான் டெல்லியில் போட்டேன். ஆனால் டெல்லியில் நீங்கள் பார்த்துட்டிங்களான்றது எனக்கு தெரியலை. ஒட்டியில் வந்துட்டு நீங்கள் கமெண்ட்டும் பண்ணல, பார்த்துட்டிங்களா பார்க்கலையான்னு எனக்கு தெரில. நானுமே அந்த சேனலை விட்டுட்டு இந்த சேனலில் வந்து போட்டுட்ருக்கேன். இதை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கீங்களான்னு எனக்கு தெரிலடா செல்லம். இருந்தாலுமே வந்துட்டு நான் உங்களுக்கு டிலைட்டடாக ஒயிட்டியில் பர்த்டே விஷ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே டிலைட்டட். ஓகேவாடா? சர்மி, நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணிடுங்கடா எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. உங்களுக்காண்டி தான் இந்த டூ ஷார்ட்டை ட்ரை பண்ணியிருக்கேன். ஏன்னா நீங்கள் கேட்டது டூ ஷார்ட்டாக தான் கேட்டீங்க. ஓகேடா, டைட்டிலோடைய நேம் மை கேரிங் அக்கா ப்ரிசன். இதுதான் வந்துட்டு டைட்டிலோடைய நேம். ஓகேவா? திஸ் இஸ் ஜஸ்ட் மை இமேஜினேஷன் ஸ்டோரி. இது வந்து ரியல் கிடையாது. அதனால் தயவுசெய்து யாருமே ரியலில் கொண்டு போகாதீங்க. இமேஜினோட இந்த ஸ்டோரி முடிஞ்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணிவிட்டு இந்த ஸ்டோரியை இதே இடத்துல விட்டுட்டு போயிருங்க. இது ரியல் கிடையாது, ஒன்லி இமேஜின், நோ அடிக்டட். ஓகேவாடா? பிடிக்காதவங்க வந்துட்டு உங்களை நான் ஃபோர்ஸ் பண்ணலை, ஸ்கிப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் திஸ் இஸ் செகண்ட் வைஃப் கான்செப்ட். அதனால் வந்து பிடிக்கலைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. உங்களை நான் ஃபோர்ஸ் பண்ணல பார்க்கணுன்னு சொல்லிட்டு. பிடிச்சவங்க மட்டும் ஒரு லைக்கை போட்டுவிட்டு உள்ளே வாங்க. நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் எனக்கு நெக்ஸ்ட்டு ஸ்டோரி யோசிக்கிறதுக்கான மோட்டிவேஷ்னல். அதனால் கண்டிப்பாக வந்துட்டு பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு நெக்ஸ்ட்டு ஸ்டோரி யோசிக்கணும்னு தோணும். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கடா. ஓகேவா? சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்டோரி லைன் பிடிச்சா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேவா? சரி, ஓகேடா. ஒரு சின்ன இன்ட்ரோ. வந்துட்டு உங்கள் அக்காவுடைய ஹஸ்பண்டு, அவருக்கு 30, உங்களுக்கு 19 தான். திஸ் இஸ் ஏஜ் கேப் தான். நீங்கள் வந்து காலேஜ் செகண்ட் இயர் படிக்கிறீங்க. உங்கள் அக்காவுக்கு வந்து 25 ஆகுது. உங்கள் அக்காவுக்கும் ஆரம்புக்கும் மேரேஜ் ஆகி ஒரு பையன் இருக்கான். பையன் பேர் பப்பு. அவனுக்கு 5 வயசு ஆகுது. இப்போ தான் வந்துட்டு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிச்சிட்ருக்கான். நீங்கள் காலேஜ் செகண்ட் இயர் படிக்கிறீங்க. இது ஒரு இன்ட்ரோ போது, மிச்சத்தை நம்ம வந்து ஸ்டோரியில் பார்த்துக்கலாம். ஓகேவாடா? ஹெட்ஃபோன் வியர் பண்ணிக்கோங்க மறக்காமல். இப்போது ஸ்டார்டிங்லேயே நீங்களும் உங்கள் அக்காவும் தான்டா பயங்கரமாக சண்டை போட்டுட்ருக்கீங்க. எல்லாம் ஒன்றால் தான் நீத்து. பாரு மாமா, பாரு எப்படி இருக்காங்கன்னு. இவ்வளோ ஒல்லியானதுக்கு காரணமே நீ தான். அவங்களுக்கு சரியாக சமைச்சு போட மாட்டேற நீ. பாரு மாமா என்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ஒயன்னா உங்கள் அக்காவை மேரேஜ் பண்ணதுக்கு நான் உனையவே மேரேஜ் பண்ணியிருக்கலாம். உங்கள் அக்கா எனக்கு சமைச்சே போட மாட்டேறா அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. இது நம்ஜுன் வந்து உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. இதை நான் நம்பணும். ஆமாம், கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. வேணா நீ அவங்கக்கிட்டே கேளு. மாமா, நீங்கள் என்கிட்ட வந்து சொன்னீங்கல்ல, உங்கள் அக்கா வந்துட்டு எனக்கு சமைச்சே போட மாட்டேறா, பாரு நான் எப்படியோ துரும்பா இழைச்சிட்டு என்கிட்ட வந்து சொன்னீங்களே, சொல்லுங்கள் மாமா. நீ வேற என்னைய கோர்த்து விட்டுக்கிட்டு இருக்க. நீ வேற கம்முன்னு இருமா. நீங்கள் பேச மாட்டீங்க, இப்படியே பேசாமலே இருங்க. நீ தாண்டி எல்லாத்துக்குமே காரணம். எங்கள் மாமாவும் சரியாகவே பார்த்துக்க மாட்டேற. உனக்கு மாமா வேணான்னா விட்டு, நானே எங்கள் மாமாவை பார்த்துக்கிறேன். நீ வந்துட்டு சரியாக சமைச்சு போட மாட்டேல. உழைச்சிட்டு வர மனுஷனுக்கு இப்படி தான் நீ பண்ணுவியா? சமைச்சு போட மாட்டியா? அவரை நல்லா நீ பார்த்துக்க மாட்டியா? இதெல்லாம் சொல்லி மாமா என்கிட்ட ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. வேணாடி வாயின, உனக்கு நம்ஜுனை பற்றி தெரியாது. என்ன நம்ஜுனை பற்றி எனக்கு தெரியாது? எனக்கு எங்கள் மாமாவை பற்றி எல்லாமே தெரியும். நீ எங்கள் மாமாவை ரொம்பவே கஷ்டப்படுத்திகிட்ருக்க. போடி போ. உனக்கு போய் எங்கள் மாமாவை கல்யாணம் முடிச்சு வச்சுட்டாங்க. பாவத்தை அவரை போட்டு நீ பாடாப்படுத்திக்கிட்டு இருக்க. யார் பாவம்? நம்ஜுன் பாவம். நம்ஜுனை பற்றி உனக்கு சரியாக தெரியாது. இந்நேரம் நீ நம்ஜுனை மேரேஜ் பண்ணியிருந்தேன்னு வச்சுக்கோ, அவனுக்கு டிவோர்ஸை கொடுத்துட்டு இந்நேரம் நீ போயிருப்படி. என்னை போட்டு என்ன பாடுபடுத்துறியான் தெரியுமா? நிமிஷத்துக்கு ஒரு ட்ரெஸ்ஸு மாற்றணுண்டுவியா, நிமிஷத்துக்கு ஒரு சாப்பாடு சாப்பிட்ணுண்டுவியா. அவனை பற்றிலாம் அவனுக்கு தெரியாது. நீலாம் இப்படியே அவனுக்கு சப்போர்ட் பண்ணாத. அப்படி தானே எங்கள் மாமாவுக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன். நீ வந்துட்டு ஓவராக சீன் போடாத. ஓகேவா? என்னமோ எனக்கு புதுசாக என்னமோ மேரேஜ் ஆன கப்பல்ஸ் மாதிரி 2 பேருமே குழஞ்சிக்கிட்டு இருக்கீங்க. எங்கள் மாமாவுக்கு நீ சாப்பாடே சமைச்சு போட மாட்டேன்னு அவர் என்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. நீ என்னமோ போயிட்டு குழஞ்சிக்கிட்டு இருக்க. பொடிப்போ, உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். என்னடி திடீர்னு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்க. இதெல்லாம் மாமா தான் என்கிட்ட சொன்னாங்க. மாமா, நீங்கள் தானே என்கிட்ட சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு திருப்பிவே நம்ஜுனை பார்த்து திரும்புறீங்கடா நீங்கள். நம்ஜுன்னா அப்படியே சோபாவில் கன்னத்தில் கையை வச்சுட்டு நம்ஜுனும் பப்புவும்
கன்னத்தில் கை வச்சுட்டு உங்கள் 2 பேர்த்தையும் பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்காங்கடா, ஏதோ கிரிக்கெட் மேட்ச் பார்க்குற மாதிரி. இப்போ அப்படியே நம்ஜுன், ஏ வேன் இப்படிலாம் வந்துட்டு சண்டை போடக்கூடாது, நேராக கிச்சனுக்கு போ, நிறைய பாத்திரம்லாம் இருக்குது, அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அதெல்லாம் தூக்கி எறிஞ்சு அப்படி சண்டை போடுங்க அடிச்சுக்கிட்டு, ஓகேவா? இது வந்துட்டு அக்கா தங்கச்சி சண்டைமா இல்லை, சக்காலத்தி சண்டைமா இருக்குது. நான் சொன்ன மாதிரி இப்போ பண்ணுங்கள். அப்படியே நானும் பப்புமே கிரிக்கெட் மேட்ச் பார்க்குற மாதிரி உட்காந்து பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி பப்பு சிரிக்கிறான். இப்போ நம்ஜுன் இப்படி கன்னத்தில் கையை வச்சு இப்படி சொல்லிகிட்டு இருக்கா. நீங்கன்னா மாமா எப்போ பாரு என்னை கிண்டல் பண்ணிட்டே இருப்பீங்களா, போங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே சினுங்குறீங்க. இப்போ நம்ஜுன் பார்த்துட்டு, ஏன் சினுங்காத, மணி 8:30 ஆயிடுச்சு, நீ உங்கள் வீட்டுக்கு போலையா, அவங்க அம்மா தேட போகிறாங்க. ஸோ மணி 8:30 ஆச்சு, எல்லாம் இவ்வளோதாலும் தான் மாமா, எப்போ பாரு நான் இங்கே வரும்போதெல்லாம் என் கூட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கா, உங்கள் பொண்டாட்டியை ஒழுங்க நீங்கள் சொல்லி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் நம்ஜுன்ட்ட சொல்லிட்டு நம்ஜுன் பக்கத்தில் போயிட்டு உட்காந்துட்டு, ஏய் பொடி, எனக்கு போயிட்டு நல்ல காஃபியாக எனக்கும் மாமாவுக்கும் போட்டு எடுத்துகிட்டு வா, ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அக்காவை பார்த்து மிரட்டிகிட்ருக்கீங்க. இப்போது உங்கள் அக்கா அப்படியே அம்மா அம்மா நல்ல கொழுந்தியா நல்ல மாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே கிச்சனுக்குள்ளே போயிடுறாங்க. இப்போ நீங்கள் நம்ஜுனை பார்த்துட்டு ஒரு மாயாக சிரிக்கிறீங்க. இப்போ நம்ஜுனும் பார்த்துட்டு உங்களை பார்த்துட்டு சிரிக்கிறான்டா. அப்படியே நீங்கள் நம்ஜுனை பார்த்துட்டு, என்ன மாமா நீங்கள் சொன்ன மாய பண்ணிட்டேன்னா, எடுங்க காசு எடுங்க. இன்றைக்கி தான் நான் சொன்ன மாதிரி போய்ட்டு உங்கள் அக்காட சண்டை போட்டிருக்க. ஓகே ஒயன், இன்றைக்கி எப்படியோ ரொமான்ஸ் நடந்துடும், பாப்புக்கு ஒரு தங்கச்சி பாப்பா வந்துடுவா, அதெல்லாம் உங்களுக்குள்ளே நீங்கள் பார்த்துக்கோங்க. எப்படியோ அக்காவை வெறுப்பேற்றி விட்டேல, இன்றைக்கி அக்காவை காணில் உங்கள்கிட்ட கற்றுவா, அப்புறம் ரொமான்ஸ் கண்டிப்பாக நடக்குமாம்மா, நீங்கள் கவலையே படாதீங்க. சரி என்கிட்ட காசு கொடுக்குறேன்னு சொன்னீங்களா, அதை கொடுங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் நம்ஜுன்ட்ட பார்த்து சொல்லிகிட்டு இருக்கீங்க. இப்போ நம்ஜுனுமே சிரிச்சுக்கிட்டே அவன் பேக்கெட்லேருந்து காசு எடுத்து கொடுக்குறான்டா பர்ஸ்லேருந்து. அப்படியே நீங்களும் வாங்கிக்கிறீங்க. இப்போ உங்கள் அக்கா அப்படியே வராங்க காஃபியை கொண்டுட்டு, நீங்களும் நம்ஜுனும் குடிக்கிறீங்க. இப்போ உங்கள் அக்காவோட சரி அக்கா நெக்ஸ்ட்டு சண்டே பார்ப்போம், நான் கிளம்புறேன் அப்படின்றீங்க. இப்போ உங்கள் அக்கா அப்படியே நம்ஜுனை பார்த்து, நம்ஜூன் என்ன நம்ஜூன், அவள் கிளம்புறேன்ட்டு இருக்கா, நீங்கள் சும்மா உட்காந்துட்ருக்கீங்க, போய் விட்டுட்டு வாங்க அப்படின்றா. இப்போ நம்ஜுனுமே அதை தாண்டி நான் வாரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி இப்போ நம்ஜுனுமே கிளம்பி பப்புவையும் கூட்டிகிட்டு இப்போ உங்களை விடுறதுக்கு தாண்டா வரான். இப்போ உங்கள் அக்கா வீட்டிலேருந்து உங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு 3 மணி நேரம் ஆகும். சண்டே உங்கள் அக்கா வீட்டுக்கு வருவீங்கடா, ஏன்னா சண்டே ஃப்ரீயாக இருப்பீங்களா, அதனால் சண்டே உங்கள் அக்கா வீட்டுக்கு வந்துட்டு சண்டே நைட்டே வீட்டுக்கு போயிடுவீங்க. மண்டே காலேஜுக்கு போகணும்ல, அதுக்காண்டி நம்ஜுன் தான் கொண்டு போய் விட்டுட்டு வருமா வீட்டுக்கு போயிட்டு. இந்த மாதிரி காரில் ட்ரை பண்ணி போயிட்டுருக்கீங்க. நான் வந்துட்டு நம்ஜுன் கார் ஓட்டிகிட்ருக்கான், இப்போ நீங்கள் பின்னாடி உட்காந்துட்ருக்கீங்க. பப்பு நம்ஜுனுக்கு பக்கத்தில் உட்காந்துட்ருக்கான். இப்போ போயிட்டுருக்கும் போதே உங்களுக்கு ஒரு மாதிரியாக ஸ்டொமக் பெயினாலாம் இருக்குது, பேக் பெயினாக தான் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு ஒரு மாதிரி வியர்டாக இருக்குது, ஒரு மாதிரியாக திங்க் பண்ணிகிட்டே உட்காந்துட்டு வரீங்க. இங்கே நம்ஜுன் வழக்கத்துக்கு மாதிரி வேணா ரொம்பவே சைலண்ட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே ஃப்ரெண்ட் மிரரை பார்க்குறான். பார்த்துட்டு, ஏய் என்னாச்சு அப்படின்னு கேட்குறான். நீங்கள் எதுவுமே சொல்ல மாட்டேறீங்க. ஏய் என்னடி இப்படி இங்கே அம்மன் உட்காந்துட்ருக்க, எதுவும் பேய்கி பிடிச்சிச்சா சொல்ல ஆத்தா, நான் இறங்கி பாப்பா தூக்கிட்டு ஓடி போயிடுவேன், பேய்கிட்டலாம் என்னால் அடி வாங்க முடியாது. ஸோ எப்போ பாரு கிண்டல் பண்ணிட்டே இருக்கீங்க, கம்முன்னு இருங்க மாமா. ஏய் எப்பயுமே இப்படி தானே பேசுவேன், இப்போ என்ன புதுசாக கம்முன்னு இருங்காண்டுக்கு இருக்கா, என்னாச்சு உனக்கு, எனக்கு ஒன்றும் ஆகலை, கம்முன்னு வாரீங்களா அப்படின்னு ஒரு மாதிரி சின்னுங்கிறீங்களா. இப்போ நம்ஜுன் உங்களை பார்த்துட்டு ஒரு மாதிரி வியர்டாக ஐப்ரோவை தூக்கிட்டு என்னான்னு கேட்குறான். நீங்கள் ஒன்றுமே இல்லைன்னு தலையாட்டிக்கிட்டு இருக்கீங்க, ஃபேஸே அழுகிற மாதிரி பேச்சு, என்ன வழக்கத்து மாதிரி ரொம்ப வியர்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு காஃபி கடையில் போயிட்டு வண்டியை நிப்பாட்டிட்டு, பப்புக்குட்டி வாங்க நம்ம இந்த கடையில் போய்ட்டு காஃபி குடிப்போம், வாயன் இறங்கு, எனக்கு வேணாம் காஃபி. என்ன கிறுக்கு பிடிச்சிச்சா உனக்கு, வழக்கத்துக்கு மேலே ரொம்ப வியர்டாக வந்துட்டு பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்க. வேறு எப்போயுமே இந்த கடையில் காஃபி குடிக்க போகல வீட்டுக்கு போகும்போது, அதேமாதிரி தானே கூப்பிட்றேன், உனக்கு தான் ஃபில்டர் காஃபி பிடிக்கும்ல, இறங்கி வாயன் ரொம்பவே பில்டப் பண்ணாத. நான் பில்டப் பண்ணல, எனக்கு வேணாம், ஏன்டி வேணான்னு இருக்க, நீ இறங்குடின்னு சொல்லிட்டு இப்போ நம்ஜுன் இறங்கி வந்துட்டு அப்படியே பப்புவை தூக்கிட்டு உங்களை கூப்பிட்டுட்ருக்கான். நீங்கன்னா காரை விட்டு இறங்கவே மாட்டீங்க. அவன் கேட்டுக்கிட்டே இருக்கான், எதுக்கு இறங்கி தொலைய மாட்டேன், தொலை, காஃபி குடிச்சிட்டு போவோம், எனக்கு நைட்டு ட்ரை பண்ண, எனக்கு தூக்கமாக வருவான், காஃபி குடிப்போன்னு சொல்லிட்டு உங்களை போட்டு ஃபோர்ஸ் பண்ணிகிட்டு இருக்கான். நீங்கள் வேணான்னு சொல்லிட்டே இருக்கீங்க. டியே ஒழுங்கா இறங்கி வந்துரு, இப்போ எதுக்கு இவ்வளோ சீன் மயிறு போட்டுட்ருக்க, என்ன மயத்துக்கு இவ்வளோ கோவத்தில் உட்காந்துட்ருக்க, எதுக்கு தான் இப்படி உட்காந்து தொலைகிற, அதையாவது சொல்லிட்டு தொலை அப்படின்றான். இப்போ நீங்கள் ஆமாம் என்ன வாயன்
மாமா மென்சன்ஸ் மாமா. ஆ காதில் விழுகலை, சவுண்டாக பேசி தொலை. மாமா பீரியட் மாமா. என்னதான் சொல்லி தொலைகிற? சவுண்டாக பேச, ஏன் உனக்கு பேச தெரியாதா? ஸோ மாமா மென்சன்ஸ் ஆயிட்டு. என்னது மென்சன்ஸ் ஆயிட்டு மாமா? எப்போ எப்போ? அக்கா வீட்டிலேருந்து உங்கள் வீட்டிலேருந்து கிளம்பி ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சு. ஓ அதான் மூஞ்சி அந்த மாதிரி போச்சா? ஆமாம். லூஸு, இது முதலே சொல்லி தொலைய வேண்டியதானே? முதலே சொல்லியிருந்தா மட்டும் என்ன பண்ணியிருப்பீங்க? நீங்கள் காஃபியெல்லாம் ஒன்றும் குடிக்க வேணாம், வாங்க வண்டி ஸ்டார்ட் பண்ணுங்கள், என்னை வேகமாக சீக்கிரமாக வீட்டில் கொண்டு போய் விடுங்க. இதுக்கப்புறம் எங்கிட்ட வண்டியை ஓட்டிட்டு நான் போகிறது? நீ இப்படியே இறந்துட்டு வந்துடுவியா? எதுவுமே வியர்ட் பண்ணல. பக்கத்தில் ஒரு ஹோட்டல் இருக்குது, நான் ஹோட்டலில் ரூம் புக் பண்ணுறேன், ஓகேவா? அங்கே வந்துட்டு நீ ஃப்ரெஷ்ஷப் ஆகிக்கோ, நம்ம காலையில் வீட்டுக்கு போகலாம். இப்போயுமே எனக்கு ரொம்பவே தூக்கமாக வருது, அதனால் காலையில் போய்க்கலாம், நான் நீத்துக்கு கால் பண்ணி சொல்லிக்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ உங்கள் மாமா அப்படியே வந்துட்டு ஃபோன் அடிச்சிட்ருக்காங்க நீத்துக்கு. ஆனால் நீத்து வந்துட்டு ஃபோன் எடுக்க மாட்றா. இப்போ அப்படியே வந்து ஆரம் ஃபோனை கட் பண்ணிட்டு, உங்கள் அக்காக்காரி வேறு இறங்கிட்ட நேரத்தில் ஃபோனே எடுத்து தொலைய மாட்டான்னு சொல்லிட்டு உங்களை பார்த்து ஒரு கத்திட்டு இப்போ அப்படியே வந்து வண்டியை ட்ரை பண்ணிகிட்ருக்கான். உங்களை வந்துட்டு மிரரில் பார்த்துக்கிட்டே இருக்கான். நீங்கள் ஸ்டொமக்கில் ஹேண்டை வச்சுட்டே உட்காந்துட்ருக்கீங்க. ரொம்பவே பையாக தாண்டா வண்டியை ஓட்டிகிட்டு போகிறான். நார்மலாக வந்துட்டு நம்ஜன் எப்பயுமே ஃபாஸ்ட்டாக தான் வண்டி ஓட்டுவான். இப்போ ரொம்பவே பையாக வண்டி ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கான். நீங்களும் ஐயோ ஏன் இவ்வளோ பையாக வண்டி ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கீங்க, சீக்கிரம் போங்க, எனக்கு ஸ்டொமக் பெயினாக இருக்குந்துருக்கீங்க. அந்த ஸ்டொமக் பெயின் இன்னும் அதிகமாகக்கூடாதுன்னு தான் பையாக வண்டி ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கேன். லூஸ் மாதிரி பேசாமல் கம்முன்னு உட்காந்துட்டு வான்னு அவனுமே வண்டி ஓட்டிகிட்டு போயிட்டு இப்போ ஒரு ஹோட்டலுக்கு முன்னாடி வந்து நிப்பாட்டிட்டு அப்படியே பப்புவை பார்க்குறான். பப்பு நல்லா தூங்கிட்டான். அப்படியே இறங்கி வந்து பப்புவை தூக்கிட்டு இறங்கு அப்படின்றான். நீங்களும் மாமா ஐயோ எனக்கு தெரியும் ஆத்தா, நீங்கள் இறங்கு அப்படின்றான். இப்போ நீங்களுமே வண்டியை விட்டு இறங்குறீங்க. இறங்கினோடனே அப்படியே வந்துட்டு அவனோட கோட்டு மேலே வியர் பண்ணியிருப்பான்டா. திருப்பியுமே பப்புவை வண்டியில் உட்கார வச்சுட்டு அவன் கோட்டை கழட்டி உங்களுக்கு பின்னாடி கூட ஃப்ரெண்ட்லேருந்து பின்னாடி இதுலேருந்து ஃப்ரெண்டு வரைக்கும் கட்டி விட்டுட்டு அப்படியே பப்புவை தூக்கிட்டு உங்கள் ஹேண்டை பிடிச்சிட்டு நடக்கிறான். நீங்களும் மாமா கார் சீட்டை பாருங்க அப்படின்றீங்க. அது எனக்கு தெரியும், வா நானே க்ளீன் பண்ணி தொலைஞ்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஹேண்டை பிடிச்சி அப்படியே கிராஸ் பண்ணி இப்போ ஹோட்டலுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறான்டா. கூட்டிகிட்டு போயிட்டு ரூமும் புக் பண்ணிடுறான். சிங்கிள் ரூம் தான் புக் பண்ணியிருக்கான். புக் பண்ணிவிட்டு அப்படியே உங்களை ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தா பப்புவை வந்து பெட்டில் படுக்க போட்டு, நீ வந்து பாத்ரூமுக்கு போய் வாஷ் பண்ணிட்டுரு, நான் உனக்கு கடைக்கு போயிட்டு வந்துடுறேன், என்னென்ன வாங்கணும் சொல்லு அப்படின்றா. ஐயோ மாமா அதெல்லாம் நான் வாங்கிக்கிறேன். இதோட எப்படி வெளில போய் தொலைவேன்? ஏன் உசுரை வாங்கி தொலைகிற? நீ பாத்ரூம்குள்ளே போய் தொலைமோத. உனக்கு என்னென்ன வாங்கணும் சொல்லு. என்ன வாங்கணும்? ட்ரெஸ் வாங்கணும். அப்புறம் என்கிட்ட தானே சொல்கிறேன், உங்கள் அக்கா புருஷன் தானே, எதுக்கு இப்படி தயங்குற? நாப்கின் வாங்கணும் அப்படி தானே அப்படின்றான். நீங்களுமே ஒரு மாதிரி ஆக்குவாடாக ஆமான்றீங்க. வேறு என்ன வாங்கணும் வான்? அதெல்லாம் வேறு ஒன்றும் வேணாம். என்ன வேறு ஒன்றும் வேணான்ற? அப்புறம் லூஸ் மாதிரி பேசாமல் சைஸு சொல்கிறீ அப்படின்றான். என்ன சைஸு? என்னை டென்ஷன் ஆக்காத வான், உன்னோட இன்னொரு சைஸ் 20 சைஸ் சொல்லுடி அப்படின்றான் ஒரு மாதிரி ஷை ஆகிட்டு. இப்போ நீங்களுமே மாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே சைஸை சொல்லிட்டு போயிட்டு வாங்கிட்டு நீங்கள் குடுகுடுன்னு பாத்ரூம்குள்ளே ஓடி போயிடுறீங்க. இப்போ ஆரம்பம் ஒரு மாதிரி அவனுக்கே ஒரு மாதிரி ஆக்குவாட ஒரு மாதிரி எவ்வரிசிங்காக தான் இருக்குது உங்கள்கிட்ட இப்படிலாம் கேட்குறதுக்கு. அதுமா அவனுமே ஒரு மாதிரி தலையில் கை வச்சுட்டு என்ன செய்ய பாவம் தானே ஓயன்ற மாதிரி அவனுமே இப்போ வந்துட்டு கடைக்கு போயிடுறான்டா. இப்போது இங்கிட்ட நீங்கள் ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டிங்கடா, டவலை கட்டிட்டு நின்றுட்டுருக்கீங்க வாஷ்ரூம்குள்ளே, ரெஸ்ட் ரூம்குள்ளே நின்றுட்டுருக்கீங்க. இன்னும் இந்த நம்ஜினும் ஆளையே காணோம். நீங்களும் என்ன போனாலும் இன்னும் ஆளை காணோம், நம்மளும் இப்படி வந்து ஃப்ரெஷ்அப் ஆகு, நான் வந்து வாங்கிட்டு வந்து தாரேன்னு சொல்லிட்டு இன்னுமே ஆளை காணோன்ற மாதிரி நீங்களுமே நின்றுக்கிட்டே இருக்கீங்க. இப்போ நம்ஜினும் இன்னுமே காணோம். ஐயோ எவ்வளோ நேரம் தான் நம்ம இந்த ரெஸ்ட் ரூம்குள்ளேயே நிற்கிறது, சரி நம்ம போயிட்டு கால் பண்ணி பார்த்துருவோன்ற மாதிரி நீங்கள் டவலோட வெளில வரீங்களா. வெளில வந்து பார்த்தா
பப்பு நல்லா தூங்கிட்டு இருக்கான். நீங்களுமே பப்புவோட ஹேரை ரப் பண்ணி கொடுத்துட்டு இப்போ அப்படியே உங்கள் ஃபோன் எடுத்துகிட்டு நம்ஜுனுக்கு கால் பண்ணுறீங்க. நம்ஜுனுக்கு பிஸின்னு வருது. நீங்கள் ஐயோ எனக்கு எதுனாலும் வாங்கி கொடுத்துட்டு போயிட்டு அக்காட பேச வேண்டியதானே. ஐயோ இவங்க பேச ஆரம்பித்தாங்கன்னா விடிய பேசுவாங்களேன்ற மாதிரி நீங்களுமே திங்க் பண்ணிவிட்டு திருப்பியுமே ஆரம்புக்கு கட் பண்ணிவிட்டு ஃபோன் அடிக்கிறீங்க. திருப்பியுமே அவங்களுக்கு பிஸின்னு தான் வருது. ஐயோ இந்த மாமா கட் பண்ணிவிட்டு என்கிட்ட பேசிவிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு அக்காட பேச வேண்டியதானன்ற மாதிரி நீங்களுமே முழிச்சிட்டே நிற்கிறீங்களா. அப்படியே ஃபோனை கட் பண்ணிவிட்டு ஐயோ ரொம்ப நேரம் நம்மளும் இப்படியே நின்றுட்டே இருக்கோம், ஆரம்பமாக வந்தாலும் வந்துடுவாங்கன்னு சொல்லிட்டு நீங்களுமே ஃபோனை கட் பண்ணிட்டு டேபிளில் வச்சுட்டு இப்போ திரும்புகிறீங்க. இதே சேம் டைம் அப்படியே டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு ஆரம் உள்ளே வரான் உங்கள் அக்கா கிட்டே பேசிக்கிட்டே. இப்போ உள்ளே வந்துட்டு அப்படியே உங்களை பார்க்குறான்டா. நீங்கள் டவலோடு நிற்கிறீங்க. நீங்களுமே அவனை பார்க்குறீங்க. உங்களுக்கு ஒரே எம்பாரசிங். அப்படியே ஆரம் உங்களை பார்த்துட்டு நீ இருடி கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு அவன் பக்கெட்டில் வச்சு திரும்பி நின்றுக்கிறான். யோ ஒன் எதுக்கு ரெஸ்ட் ரூம்குள்ளேருந்து வெளில வந்தேன்னு சொல்லிட்டு அவன் ஹெட்டில் ஹேண்டை வச்சுட்டு கேட்டுட்ருக்கான் ஃபோர் ஹெட்டில். நீங்கள் யோ மாமா சீக்கிரம் அதை கொடுங்க அப்படின்ற மாதிரி நீங்களும் உங்கள் மாமாட்டேருந்து பிடிங்கிட்டு எம்பாரசிங் ஆகி அப்படியே வந்துட்டு ரெஸ்ட் ரூம்குள்ளே ஓடிடுறீங்கடா. இப்போ ஆரம்னா அப்படியே போயிட்டு பெட்டில் உட்காடுறான். உட்காந்துட்டா ஷோ அப்படின்னு அவன் ஃபோர் ஹெட்டில் ஹேண்டை வச்சுட்டு அப்படியே கண்ணை மூடுறான்டா. கண்ணை மூடும்போது நீங்கள் டவலோட நின்றது தான் அவனுக்கு வந்து திங்கிங்கில் வந்துக்கிட்டே இருக்குது. ஷோ ஓரம் ஏன் ஆரம் இப்படிலாம் வந்துட்டு இமேஜின் பண்ணிக்கிட்டு இருக்க. கம்முனீரா ஆரம் டெட்டிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தள்ள அவனே அடிச்சிட்டு இருக்கான். இங்கிட்டு நீங்கள் பாத்ரூம்குள்ளே போயிட்டு ஐயோ வாயன் இன்னும் கொஞ்சம் நேரம் நீ பாத்ரூம்குள்ளே இருந்துருக்கலாம். அம்மா முன்னாடி போயிட்டு ஐயோ இப்படி போயிட்டு நின்ட்டியடின்னு சொல்லிட்டு நீங்கள் உள்ள எம்பாரசிங் ஆகிருக்கீங்க. இங்கிட்டு அவனுக்கு சீஸ்லாம் ரெட் ஆகி அவனோட காது ஏர்லாம் ரெட் ஆகி ஒரு மாதிரி ஷை ஆகி எம்பாரசிங் ஆகிட்டுருக்கான் அவனா ஒரு பக்கம். இப்போ நீங்களுமே சரி ஓகே காம்டவுன் விடு இன்றைக்கி தலையெழுத்து இவ்வளோதான்னு சொல்லிட்டு நீங்களும் ட்ரெஸ் எல்லாம் வியர் பண்ணிட்டு அந்த நீங்கள் ஃபர்ஸ்ட்டு போட்டிருந்த ட்ரெஸ்ஸை வந்துட்டு அலசிக்கிட்டு இருக்கீங்கடா. இங்கே நம்ஜுன்னு உட்காந்து பார்க்குறான். அவனுக்கு தூக்கமாக வருது. அடி போடி இவளேன்னு சொல்லிட்டு அவனுமே பெட்டில் படுத்து தூங்கிடுறான். அப்படியே நம்ஜுன் பப்பு எல்லோரும் தூங்கிட்டு இருக்காங்க. நீங்கள் இப்போது 1/2 hour கழிச்சு தாண்டா ரெஸ்ட் ரூம்குள்ளேருந்து வெளில வரீங்க. வந்து பார்த்தா இவங்க 2 பேரும் இப்படி தூங்கிட்டு இருக்காங்க பெட்டில். நீங்கள் பார்க்குறீங்க ஐயோ நான் இன்றைக்கி சோபாவில் தான் தூங்கணுமா. ஐயோ என்னால் முடியாது. எனக்கு பேக் பெயினாக இருக்குது, ஸ்டொமக் பெயினாக இருக்குது. ஸோ இவங்களை போயிட்டு எங்கிட்ட உசுப்புறது நான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே சோபாவுக்கு போகிறீங்கடா. போயிட்டு படுக்கிறீங்க. உங்களுக்கு கம்ஃபர்டபுளாகவே இல்லை, அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. அங்கிட்டும் இங்கிட்டும் திரும்பி படுத்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. இப்போ எந்திரிச்சு உட்காந்து உங்கள் ஸ்டொமக் பெயினாக வேற இருக்குது. அந்த இடத்துல அப்படியே வந்துட்டு பில்லோவை வச்சு அப்படியே பில்லோவை ஹக் பண்ண மாதிரி உட்காந்துக்கிட்டே தூங்குறீங்கடா. போய் செம தூக்கம் வருது. உட்காந்துக்கிட்டே தான் நீங்களும் தூங்குறீங்க. இப்போ அப்படியே கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்ஜுன் முழிச்சு பார்க்குறான். பார்த்தா நீங்கள் உட்காந்துக்கிட்டு தூங்கிட்டு இருக்கீங்க எத்தாப்புல சோபாவில். இவோ ஒரு லூஸு. குளிச்சுட்டு வந்தானா என்னை ஊசிப்பி நான் பெட்டில் படுத்துக்கிறேன்னு கூட சொல்ல மாட்டான். போய்ட்டு சோபாவில் உட்காந்து எப்படி தூங்கிட்டு இருக்கான் பாரு. ஸ்டொமக் பெயினாக இருக்கும், பேக் பெயினாக இருக்கும்ல, மெண்டல் அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே எந்திரிச்சிட்டு வந்து இப்போ உங்களை உசுப்புறான். நீங்கள் எந்திரிக்க மாட்டேறீங்க. ஏன்னா உங்களுக்கு சரி தூக்கம் ஓவர் டயர்டாக வேறு இருக்குது. அதனால் உட்காந்துக்கிட்டே தூங்கிட்டு இருக்கீங்க. இப்போ அப்படியே உங்களை லைக்காக தூக்கிட்டு போயிட்டு இப்போ பெட்டில் படுக்க போகிறான்டா. பெட்டில் போடும்போது அவனோட லெக்கு தட்டி விட்டு அப்படியே உங்கள் மேலேயே விழுந்துடுறான். இப்போ நீங்களுமே முழிச்சிடுறீங்க. மம்மு என்ன பண்ணுறீங்க? லூஸு குளிச்சுட்டு வந்தேன்னா என்கிட்ட வந்து ஒரு வார்த்தை சொல்லி மாமா எந்திரிச்சு போயிட்டு சோபாவில் படுங்கண்ணா, நான் படுத்துக்க போகிறேன், நீ வந்து பெட்டில் படுத்துக்க வேண்டியதானே வான், உனக்கு தான் ஏற்கனவே முடியலைல அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். நீங்களும் எங்கிட்ட நான் வந்து உசுப்புவேன், நீங்கள் தான் நல்லா தூங்கிட்டீங்களே, தூங்குறவங்கள எப்படி நல்லா உசுப்ப முடியும். அப்படியே உங்கள் அக்காக்காரின்னா நைட்டு 12 மணி சாமானாலும் மூஞ்சில் தண்ணி தொளிச்சு உசுப்புவா. நீ என்னன்னா உசுப்புறதுக்கு இப்படி யோசிச்சுட்ருக்க, போய் தொலாங்கிட்ட அப்படின்ற மாதிரி அவனுமே சரி நீங்கள் படுத்துக்கோ, நான் போயிட்டு சோபாவில் படுத்துக்கிறேன்னு சொல்கிறான். நீங்கள் பார்க்குறீங்க. நீங்கள் எப்பயுமே சோபாவில் தூங்க மாட்டீங்களே, எப்பயுமே பெட்டில் தானே மாமா தூங்குவீங்க. உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும்ல. காலைல ஆஃபீஸ்க்கு வேறு போகணும், நிறையாவே ஒர்க் ப்ரெஷர் இருக்கும். நீங்கள் பிசாட்டிக்கு பெட்டில் வந்து படுங்கன்றீங்க. இப்போ ஏற்கனவே நான் பக்கத்தில் பப்பு படுத்திருக்கேன், உனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குமா, நீ வந்துட்டு நல்லா ஃப்ரீயாக படுத்து தூங்கணும்ல, நான் சோபாவில் படுத்துக்கிறேன் பரவாயில்லன்றான். ஷோ மாமா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, இவ்வளோ பெரிய பெட்டு இல்லை, நானும் பப்பும் மட்டும் படுத்து என்ன பண்ண போகிறோம், நீங்களும் வாங்க பெட்லேயே படுத்துக்கோங்க, நான் இங்கிட்ட படுத்துக்கிறேன், நடுவில் பப்பு படுத்துக்கிறட்டா, அங்கிட்டு நீங்கள் படுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ ஆரம்பங்களை பார்த்து உண்மையாக தானே சொல்கிறேன், உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே, உனக்கு எதுவும் ஷை
எம்பாரசிங்காக இல்லையே அப்படின்ற மாதிரி அவன் அந்த டவலோட அவங்கள பார்த்தால அதை நினச்சி உங்கள்கிட்ட கேட்டுட்ருக்கான். இப்போ நீங்கள் மாமா அதையே எதுக்கு ஞாபகப்படுத்திட்டு இருக்கீங்க, அதை நான் அப்பயே மறந்துட்டேன், நீங்களுமே மறந்துடுங்க, வந்து தூங்குங்கன்ற மாதிரி இப்போ நம்ஜுன்கிட்ட சொல்ல, இப்போ நம்ஜுனுமே வந்துட்டு பப்புவுக்கு பக்கத்தில் அந்த சைடு வந்து படுத்து அங்கிட்டு திரும்பி படுத்துக்கிறான்டா. இங்கிட்டு நீங்கள் இந்த சைடு திரும்பி படுத்துக்கிறீங்க. தூங்கிட்டு உங்களுக்குன்னா சரி டயர்டானால தூங்கிட்டீங்க. நம்ஜுனுக்கு தூக்கமே வரமாட்டேங்குது. அங்கிட்டு புரள்றியா இங்கிட்டு புரள்றியா புரண்டுக்கிட்டே தான் இருக்கியான். ஏன்னா அவங்கள டவலோட பார்த்து தான் அவனுக்கு திங்கிங்க்கு வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ தூக்கமே வரல. அவனும் எந்திரிச்சு ஒலாத்திக்கிட்டு சோஃபாவில் போயிட்டு உட்காந்து உங்களை பார்க்குறது, இங்கே பெட்டில் உட்காந்துட்டு உங்களை பார்க்குறது அப்படின்ற மாதிரி உங்களையே தாண்டா பார்த்துக்கிட்டே இருக்கான். அவன் என்ன திங்க் பண்ணுறான்றதே தெரில. அவனுக்கு தூக்கமே சுத்தமாக வரவே மாட்டேங்குது. தூங்கி அவன் வந்து படுத்து கண்ண முன்னாலே நீங்கள் வந்துட்டு அந்த டவலோட நின்றது தான் அவனுக்கு திங்கிங்கில் வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ அவன் அப்படியே வந்துட்டு உங்களோட கிட்டக்க வரான். வந்து உங்களோட ஹேரை ரப் பண்ணுறான்டா. உங்கள் ஹேர் ரொம்பவே வந்து ஸ்வெட் ஆகிருக்கும். ஏன்னா நீங்கள் தலைக்கு குளிச்சிருப்பீங்க, அதை சரியாக தோட்டாமலே விட்டுருப்பீங்க. இன்னுமே வந்துட்டு ஸ்வெட்டாக இருக்கும். இவ்வளோ ஒருத்தி தலையை கூட நல்லா தோட்ட மாட்டா, அவங்க அக்காவுக்கு மேலே இருக்கா அப்படின்ற மாதிரி இப்போ டவல் எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு தோட்டி விட்டுட்ருக்கான். அதே சேம் டைம் நீங்கள் முழிச்சு ஏமாம்மா இப்படி பண்ணுறீங்க, எப்போ பாரு நான் தூங்கும் போதெல்லாம் என்னை டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கீங்க. ஏய் தலையை என்ன இப்படி தோட்டாமல் வச்சுருக்க, அப்புறம் சளி பிடிச்சிரும்ல, லூசா நீ நல்லா தோட்டிட்டு படுக்க மாட்டியா, ஒரு ஹேர் ட்ரையர் வாங்கிட்டு வாங்க மாமா அப்படின்னு சொல்லியிருந்தா நானே வாங்கிட்டு வந்திருப்பேல, நல்லா வந்துட்டு ஹேரை ட்ரை பண்ணிட்டு படுக்க வேண்டியதானே, இப்படி படுத்து கிடக்கா சளி பிடிச்சிடலான்னு சொல்லிட்டு இப்போ உங்களை எந்திரிச்சு உட்கார வச்சு உங்களுக்கு தலையை தோட்டி விட்டுட்ருக்கான். இப்போ நீங்கள் நான் என்ன சின்ன குழந்தையா, எனக்கு போய்ட்டு இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க, நீங்கள் பப்புக்கு கூட இப்படிலாம் பண்ண மாட்டேங்க. எவ்வாறு பப்புலாம் உடையமா இருக்க மாட்டான், அவன் எவ்வளோ ஆட்டிடியூடான பையன் தெரியுமா, எந்த வேலையுமே என்னை அவனுக்கு செய்யவே விட மாட்டான், அவனே எல்லா வேலையும் பார்த்துக்கிடுவான். நீ அவனுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக குழந்த மாதிரி இருக்க, போடி அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து ஹேரை டைப் பண்ணி விட்டுட்ருக்காண்டா. உங்களுக்குன்னா தூக்கமாக வருது. ஐயோ மாமா போதும் மாமா என்னை விடுங்க நான் தூங்க போகிறேன்னு சொல்லிட்டு நம்ஜுனோட ஹேண்டை தட்டி விட்றீங்க. நம்ஜுனுமே போய் தொலைன்னு சொல்லிட்டு துண்டை தூக்கி அவங்க மூஞ்சிலே எறிஞ்சிடுறான். ஐயோ மாமா இதான் நீங்கள் அங்கே போயிட்டு காய போடுங்க அப்படின்றீங்க. இந்த வேலைலாம் என் பொண்டாட்டிக்கு கூட நான் பார்க்க மாட்டேன்டி, உனக்கு போயிட்டு பார்த்துட்ருக்கேன்னு சொல்லிட்டு அவனுமே அந்த துண்டை எடுத்துகிட்டு போயிட்டு காய போட்டு அப்படியே பெட்டில் வந்து உட்காந்துக்கிட்டே தான் இருக்கான். அவனுக்கு கொஞ்சம் கூட தூக்கமே வர மாட்டேங்குது. அவங்கள அப்படி பார்த்தது தான் அவனுக்கு திங்கிங்கில் வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ நீங்கள் நல்லா தூங்கிட்டுருக்கீங்கடா. அப்படியே அவன் பப்புவையும் உங்களையும் ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கான். இப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் விடியுது. இவன் விடிய தூங்கவே இல்லை. அவனுக்கு அந்த திங்கிங் கண்ணை முன்னாலே அந்த மாதிரி தான் திங்கிங் வருது. இப்போ போயிட்டு அவன் அப்படியே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வர மார்னிங் 5:30 AM. இப்போ வந்துட்டு அப்படியே உங்களை உசுப்புறான்டா. நீங்கள் நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. ஓன் எந்திரி ஓன், இப்போ கிளம்புனாதான் நம்ம வந்துட்டு உங்களோட வீட்டுக்கு போக முடியும், நீங்கள் காலேஜ் போகணும்ல எந்திரி ஓயன்னு சொல்லிட்டு உங்களை உசுப்பிக்கிட்டே இருக்கான். நீங்கன்னா எந்திரிக்கவே மாட்டேறீங்க, நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. ஏய் ஓயன் எந்திரி ஓயன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உசுப்பிக்கிட்டே இருக்கான். நீங்களும் மாமா இன்னும் 5 minutes தூங்கிக்கிறேன் ப்ளீஸ் அப்படின்றீங்க. 5 minutes நீ இன்றைக்கி காலேஜுக்கு போகலையா, லேட் ஆகிட்டுருக்குல, இப்போ இங்கேருந்து கிளம்புனாதான் இன்னும் 2.5 மணி நேரம் ட்ராவல் இருக்குது ஓயன், சீக்கிரம் எந்திரி ஓயன், நான் வேறு ஆஃபீஸ்க்கு போகணும், பப்பு இன்றைக்கி ஸ்கூலுக்கு போன மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ஜுனுமே இப்படி சொல்ல, ஐயோ ஆமாம்ல நான் காலேஜுக்கு போகணும், பப்பு ஸ்கூலுக்கு போகணும், சரி நான் எந்திரிச்சு போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி இப்போது நீங்கள் நைட்டு வாஷ் பண்ணி வச்சுருப்பீங்களாடா, அந்த ட்ரெஸ்ஸே அவங்கள மாட்டிக்கிற சொல்கிறான். போயிட்டு சீக்கிரம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உங்களை அனுப்பிவிட்றான். இப்போ நீங்களுமே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு இப்போ வந்து அந்த போட்டிருந்த சுடிதாரையே வியர் பண்ணிட்டு வரீங்க. இப்போ நம்ஜுன் உங்களை பார்த்து ஏன் எப்போ பாரு என் வீட்டுக்கு வரும்போதெல்லாம் நான் எடுத்து கொடுத்த ட்ரெஸ்ஸே போட்டு வந்துட்டுருக்க அப்படின்ற மாதிரி கேட்குறான். நீங்களுமே தெரில, நீங்கள் எடுத்து கொடுத்தது எனக்கு ஸ்பெஷல் மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி குழந்தைத்தனமாக சிரிக்கிறீங்க. நம்ஜுனும் உங்களை ஒரு மாதிரி வியாடாக பார்க்குறான். சரி வா போகலாம் அப்படின்ற மாதிரி பப்பு ஊசுப்புறான். பப்புனா எந்திரிக்கவே மாட்டான். எந்திரா நான் பெத்தவாங்களே, நீ வேற அடுத்து போட்டு படாப்படுத்தாத, எந்திரின்னு உசுப்பிக்கிட்டே இருக்கான் நம்ஜுன். ஆனால் பப்பு சுத்தம் உங்களுக்கு மேலே இருக்கான் அவன். இப்போ அப்படியே உங்களை பார்த்து நம்ஜுன் பார்த்தியா, சித்தியும் மயனும் ஒரே மாதிரி இருக்கீங்க, அவனுக்கு அவங்க அம்மா கேரக்டர் ஏன் கேரக்டர் இல்லடி, எல்லாம் உன்னோட கேரக்டர் தான் அவனுக்கு வந்திருக்கு அப்படின்ற மாதிரி உங்களை பார்த்து சொல்கிறான் நம்ஜுன். நீங்களும் எதுலனாலும் என்னையும் சொல்லிட்டே இருப்பீங்களா, உங்களுக்கு என்னையும் சொல்லுன்னா தூக்கமே வராதாம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. இப்போ அவனுமே ஆமாம் தூக்கமே வர மாட்டேங்குது, என்னானே தரல அப்படின்னு அவனும் சொல்கிறான். மனசுக்குள்ளே புலம்புறான். நீங்களும் என்னது அப்படின்னு கேட்குறீங்க. சேச்சா அதெல்லாம் ஒன்றும் இல்லை,
ஏ பப்பு எந்திரான்னு சொல்லிட்டு உசுப்பிக்கிட்டே இருக்கான். ஆனால் அவன் எந்திரிக்கவே மாட்டான். இப்போ நீங்கள் அப்படியே பப்பு காதுகிட்ட போயிட்டு, பப்பு ஸ்கூலுக்கு போகணும், நீ ஸ்கூலுக்கு போகலன்னா நான் சித்தி உன்னை காலேஜுக்கு கூட்டிகிட்டு போயிடுவேன் அப்படின்ற மாதிரி அவன் காதுகிட்ட போயிட்டு சொல்கிறீங்க. இப்போ அவனா காலேஜ் அதெல்லாம் வேணாம் நான் அலறிட்டு எந்திரிக்கிறான். இப்போ நம்ஜுன் உங்களை பார்த்து அவனை எப்படி எந்திரிக்க வைக்கிறது, எப்படி தூங்க வைக்கிறது எல்லாமே உனக்கு மட்டும்தான் ஓயன்னு தெரியுது அப்படின்ற மாதிரி இப்போ உங்களை பார்த்து சொல்ல, ஆமாம் எனக்கு மட்டும்தான் பப்புவை பற்றி நல்லாவே தெரியும், நான் தான் பப்புவை பற்றி நல்லாவே புரிஞ்சு வச்சுருக்கேன்ற மாதிரி நீங்களுமே சொல்கிறீங்க. இப்போ பப்புவுமே எழுந்திரிச்சு 5:30 தானே ஆகுது, சின்ன பையன்லாம் குளிருன்றன. அதனால் நம்ஜுன் மட்டும் போயிட்டு அவனுக்கு ஃபேஸ் வாஷ் மட்டும் பண்ணி விட்டு அப்படியே வந்துட்டு அவனை கூட்டிகிட்டு வரான். அப்படியே நீங்கள் வந்து ரூமை வந்துட்டு வெக்கேட் பண்ணிவிட்டு அப்படியே நீங்களுமே கிளம்பி போகிறீங்களா. இப்போ நீங்கள் போயிட்டு காரில் உட்காடுறீங்க. இப்போ பேக்கில் தான் உட்காந்துருக்கீங்க. இப்போ அவன் நம்ஜுன் நல்லா சாஞ்சு உட்காந்துக்கோ, ஓகேவா, அவனுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லைன்னா பப்புவத்துக்கும் லேபில் உட்கார வச்சுக்கோ, பப்புவை ஹக் பண்ணிவிட்டு வந்துக்கோ அப்படின்ற மாதிரி இப்போ உங்கள்கிட்ட சொல்லி பப்பு உங்ககிட்டயே கொடுக்குறான். நீங்களுமே பின்னாடி உட்கார வச்சுக்கிறீங்க. சித்தி நான் முன்னாடி போகிறேன், நான்லாம் பின்னாடி உட்காரல, எனக்கு வாமிட்டிங் வரும் அப்படின்றான். இன்றைக்கி நீ தாண்டா எனக்கு கம்ஃபர்டபுளாக இருப்பேன்னு சொல்லிட்டு அவனை தூக்கி உங்கள் லேபில் உட்கார வச்சுட்டு அவனை பிடிச்சிக்கிறீங்கடா. பிகாஸ் உங்களுக்கு வந்து ஸ்டொமக் பெயின். அதனால் இப்போ ஆரம் அப்படியே மிரரில் பார்த்துக்கிட்டே வந்துட்டுருக்கான். நீங்கள் ஒரு மாதிரி டயர்டாக இருக்கிற மாதிரியே இருக்கீங்க. இப்போ ஆரம் நீ காலேஜுக்கு கூட லீவாக போட்டு வீட்டில் இருந்து ரெஸ்டட் அப்படின்றான். நீங்கள் வேறு எனக்கு எக்ஸாம் வேறு வந்துகிட்ருக்கு, நான் படித்தாதான் நான் எக்ஸாமில் வந்துட்டு நல்லா எழுதுவேன், இல்லாட்டினா அம்மா கிட்ட திட்டு வாங்குவேன். ஏற்கனவே எங்கள் அம்மா என்னை கழுவி ஊற்றிட்டு இருக்காங்க, நல்லா படிடின்னு. நான் எங்கிட்ட நல்லா படிக்கிறது, நானும் ட்ரை பண்ண தான் நம்ம செய்கிறேன், ஆனால் எனக்கு படிக்கவே வர மாட்டேங்குது, நான் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிட்டுருக்கீங்க. சரி விடுவான், படித்து என்ன செய்ய போகிற எப்படியோ ஒரு பையனை பார்த்து உனக்கு கல்யாணம் தானே முடிச்சு வைக்க போகிறாங்க, அந்த பையன் படிச்சிருந்தா நல்லா ஒர்க் பண்ணால் போதும் அப்படின்ற மாதிரி இப்போ நம்ஜுன்னு சொல்ல, இப்போ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி வெக்கப்படுறீங்களா. வெக்கப்பட்டு கீழே தலையை குளிஞ்சு உங்கள் லிப்பெல்லாம் பைட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இப்போ ஆரம்பங்களை பார்க்குறான், என்ன புதுசாக வெக்கலாம் பட்டுக்கிட்டு இருக்கோம் என்ன யாரையும் லவ் பண்ணிகிட்ருக்கேன், மாமா கிட்ட சொல்லிடு, மாமாவே பேசி முடிச்சு வச்சுறேன் அப்படின்ற மாதிரி இப்போ ஆரம் சொல்கிறான்டா. நீங்களுமே ஒரு மாதிரி வெக்கப்பட்டுட்டு ஆமான்னு சொல்லிட்டு தலையாட்டுறீங்க. இப்போ நம்ஜுன்னு பார்க்குறான், யாரடி அது அப்படின்னு கேட்குறான். நீங்களுமே மாமா நம்ம வீட்டுக்கு ஆப்போசிட் பொசிஷனில் இருக்காங்கள ஒரு பர்சன் சிங்கிளா, அவங்க தான் மாமா அப்படின்னு ஒரு மாதிரி சிரிங்கிக்கிட்டே அவங்ககிட்ட ஒரு மாதிரி வெக்கப்பட்டு சொல்லிகிட்ருக்கீங்க. இப்போ நம்ஜுன்னு ஒரு மாதிரி வியோட அவன் புருவத்தை தூக்கிட்டு உங்களை பார்க்குறான்டா. ஓ அவனையா லவ் பண்ணிகிட்ருக்க, வீட்டுக்கு தெரியுமா? தெரியும் மாமா, ஃபஸ்ட் எடுத்தோடனே அம்மா அப்பா கிட்ட தான் சொன்னேன், அம்மா அப்பாவும் அவன் நல்ல பையன்தான், நீ படித்து முடி, நான் உனக்கு முடிச்சு வச்சுறேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஒயன் அக்கா மாமா இருக்கோன்னு உனக்கு நினப்பு இருக்கா, எங்ககிட்ட ஏன் சொல்லலை அப்படின்ற மாதிரி நம்ஜுன் கேட்குறான். இப்போது நீங்களுமே அது ஒன்றும் இல்லை மாமா, உங்ககிட்ட வந்துட்டு சர்ப்ரைஸாக படித்தெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் சொல்லலான்னு நினச்சேன், இன்னும் படிப்பு முடிகிறதுக்கு 1 year இருக்குல்ல அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ நம்ஜுனுமே சரி ஓகே உன்னை கொண்டு போய் வீட்டில் விடுறேன், நீ காலேஜ் கிளம்பி போன்னு சொல்லிட்டு அவன் ஒரு மாதிரி அப்செட் ஆகி வண்டி ஓட்டிகிட்ருக்கான். நீங்கள் பார்க்குறீங்க, இன்னும் திடீர்னு இவர் இப்படி பேசிகிட்டு இருக்காரு. இப்போ இவர் தானே என்கிட்ட கேட்டார், நான் இப்போ என்ன சொல்லிட்டேன், எதுக்கு இப்படி மூஞ்சியை தூக்குறான்ற மாதிரி நீங்கள் நம்ஜுனை இப்படி பார்த்துக்கிட்டே வந்துட்டுருக்கீங்களா. இப்படியே நம்ஜுனும் உங்கள் வீட்டுக்கு போயிட்டு வண்டியை நிப்பாட்டிட்டு சரி இறங்கு அப்படின்றான். நீங்களுமே ஒரு மாதிரி இறங்கி இப்போ வீட்டுக்குள்ளே போகிறீங்க. இப்போ நம்ஜுன் சரி நீ வீட்டுக்குள்ளே போயிடுவியா இல்லை வீட்டுக்குள்ளேயும் உடனே நான் தான் கொண்டு வந்து விடணுமான்றியான். நீங்கள் எனக்கு போய்க்கிற தெரியும், நீங்கள் கிளம்புங்க, பப்புக்கு ஸ்கூல் இருக்குல்ல, இதுக்கு மேலே அவன் எங்கிட்ட ஸ்கூலுக்கு போவேன், அவன் இன்றைக்கி லேட்டு தான், உடனே இங்கே வந்து கொண்டு வந்து விடுறதுக்கே எனக்கு 7:45 ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் நான் இவனை எங்கிட்ட ஸ்கூலுக்கு கிளப்பி விடுறது, அவ்வளோதான், இன்றைக்கி வந்துட்டு பப்பு லீவு தான், நானுமே இன்றைக்கி ஆஃபீஸ்க்கு லீவ் போட்டுருவேனா ஏன்னான்னு தெரில ஒயன் அப்படின்றான். நீங்களுமே சாரி மாமா என்னால் தானே இவ்வளோ கஷ்டம் அப்படின்னு ஒரு மாதிரி பாவமாக பேசுகிறீங்க. இப்போ நம்ஜுன்னு பார்க்குறான், ஐயோ எதுக்குடி இப்படிலாம் மூஞ்சியை வச்சுட்டு என்னைய கொள்கிற அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளேயே திங்க் பண்ணிவிட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, மூஞ்சியெல்லாம் இப்படிலாம் பாவமாக வைக்காத, ஓ நீ போயிட்டு காலேஜுக்கு கிளம்பு, நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி அவனுமே பப்புவை பார்த்து சித்திக்கு பாய் சொல்லிட்டு வாடா அப்படின்ற மாதிரி அவனுமே போயிட்டு வண்டியில் ஒரு மாதிரி அப்செட்டாக உட்காடுறான். இங்கிட்டு பப்புவுமே சித்தி வாயன் சித்தி பாய் அப்படின்றான். நீங்களுமே பாய் சொல்லிட்டு இப்போ அனுப்பி விட்டு வீட்டுக்குள்ளே போகிறீங்க. இப்போ உங்கள் அம்மானா ஏன்டி காலைல வந்துட்டுருக்க, நைட் எங்கடி போனேன்ற மாதிரி கேட்குறாங்க. இப்போ நடந்த எல்லா விஷயத்தையும் உங்கள் அம்மா கிட்ட சொல்லிடுறீங்கடா. இப்போ இதே மாதிரி இங்கே சேம் டைம் ஆரம்பம் நீத்துக்கிட்ட என்னென்ன நடந்துச்சோ ஒரு பிட்டு கூட விடாமல் உங்களுக்கு தலையை தோட்டி விட்டதெல்லாம் போயிட்டு நீத்துக்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கான். நீத்துனா எனக்கு இந்த மாதிரி என்னைக்காவது பண்ணி
பண்ணியிருக்கீங்களா? நீங்கள் சரியான ஆள் தான் நம்ஜூன். அப்படியே வந்துட்டு குழந்தையெல்லாம் கவுக்குறீங்களாக்கும். அவன் உங்களுக்கு வந்து என்ன பண்ண போகிறா? கடைசி வரைக்கும் நான் தான் உங்களுக்கு கஞ்சி ஊற்றணும் அப்படின்ற மாதிரி இப்போ நீத்து டென்ஷனாக இப்போ ஏய் நீ தாண்டி எனக்கு கஞ்சி ஊற்றப்படாது, எல்லாம் என் தலையெழுத்து அப்படின்னு அவனும் தலையில் அடிச்சுட்டு சிரிச்சுக்கிட்டே இப்படி பேசிக்கிட்டே அவனும் வண்டி ஓட்டிக்கிட்டே வரான். இப்போ வந்துட்டு நீத்து பேசிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. இங்கிட்டு நீங்களுமே காலேஜுக்கு கிளம்பி இறங்கி வரீங்க. உங்கள் அம்மா வந்துட்டு முடியலைன்னா பெசாட்டிக்கு நீங்கள் லீவ் எடுத்துடுறீ, ஆளை பார்க்கவே ரொம்ப டயர்டாக இருக்க, அப்புறம் போயிட்டு வந்தேன்னு வச்சுக்கோ ஏறி மிதிச்சு விடுவேன்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் எனக்கு எக்ஸாம் போயிட்டுருக்குமா, நான் நிறையவே படிக்கணும், அப்புறம் நான் அரியர் வச்சேன்னா அதுக்கும் வைறீங்க, நான் காலேஜுக்கே போகிறேன்னு சொல்லிட்டு நீங்களுமே ஓவர் டயர்டாக தாண்டா காலேஜுக்கே கிளம்புறீங்க. இங்கே நம்ஜுன் நீத்துக்கிட்ட ஃபோனை கட் பண்ணிவிட்டு அப்படியே உங்களை பற்றி தான் திங்கிங் ஓடிக்கிட்டே இருக்குது அவனுக்கு. நீங்கள் வேறு சொல்லியிருப்பீங்கள்ல அந்த சிங்கிள் பர்சனை வந்துட்டு லைக் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி வீட்டிலலாம் சொல்லிட்டு ஓகே சொல்லிட்டாங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பீங்களே. இப்போ அதுதான் அவனுக்கு திங்கிங்கில் வந்துக்கிட்டே இருக்குது. அப்படியே வந்துட்டு நம்ஜூன் வந்து வீட்டுக்குமே போயிடறான். போயிட்டு பப்புவை போய் விளாட்றா தங்கமே, இன்றைக்கி நீ ஸ்கூலுக்கு போக முடியாது, இதுக்கு மேலே உனைய கொண்டு போய் ஸ்கூலில் விட்டேன் உங்கள் டீச்சர் என்னை கிளின்னு கிழிச்சிருவாங்க, இவ்வளோ லேட்டாக கொண்டு வந்து விடுறீங்களான்னு, நீ போய் விளாடுன்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே பப்புவை விளாட அனுப்பி விட்றான். இப்போ நித்து வந்து கிச்சனில் சமைச்சிட்ருக்கா. நீத்துவை போயிட்டு பேக்கப் பண்ணிவிட்டு அவனோட நீத்துவோட சோல்டரில் அவனோட ஹெட்டை பின் பண்ணிட்டு எனக்கு ஓவர் டயர்டாக இருக்குடி பொண்டாட்டி, எனக்கு தூக்கமாக வருதுன்றான். இப்போ நீத்துவும் அப்படியே நம்ஜுனோட ஃபேஸை பார்த்துட்டு நைட்டெல்லாம் தூங்காமல் என்ன பண்ணீங்க? என்ன பண்ண, எனக்கு தூக்கமே வரல, என்னமோ ஒரு திங்கிங்காகவே இருந்துச்சு, வளாத்திக்கிட்டே இருந்தேன், அதுவும் நம்ம வீட்டை விட்டுட்டு இன்னொரு ரூமில் வேற வந்துட்டு தங்கியிருக்கேன்னா அதனால் எனக்கு தூக்கமே வரல, சரிடி நான் போய்ட்டு தூங்குறேன் அப்படின்றான். சரி ஓகேன்னு சொல்லிட்டு நீத்துவுமே தூங்க அனுப்பி விட்றாங்க. இப்போ வந்துட்டு நம்ஜுன் போய் தூங்குறான்டா, சரி தூக்கம் அவனுக்கு. ஏன்னா வந்துட்டு நைட்டு பூரா தூங்கியிருக்க மாட்டான்ல, அதை இப்போ நல்லா தூங்கிட்டு இருக்கான். அதே சேம் டைம் இங்கிட்ட நீங்கள் காலேஜில் தான் உங்களுக்கு டைம் ஸ்கிப் ஆகுது, பட் உங்களால் சுத்தமாக உட்கார முடியலை, எதுவுமே பண்ண முடியல. உங்களுக்கு ஓவராக பேக் பெயின் அண்ட் ஸ்டொமக் பெயின் ரெண்டுமே இருக்குது. ஏன்னா வந்துட்டு உங்களுக்கு வந்து 5 டேஸ்க்கு முன்னாடியே வந்துருச்சுடா, அதனால் வந்துட்டு உங்களுக்கு ஓவராகவே வந்துட்டு பாடி பெயினாக இருக்குது. இப்போ அப்படியே உங்கள் ஃப்ரெண்டு உங்களை பார்த்து எதுக்குடி இப்படி உட்காந்துட்டு இருக்கா, ப்ரொஃபஸர் பார்த்தோன்னா கிளின்னு கிளிக்கப்புறம் ஐயோ எந்திரிச்சு உட்காட்டி வாயன்னு உங்களை பார்த்து சொல்லிட்டு இருக்கா. உங்களுக்கு நான் அப்படியே எனக்கு முடிஞ்சால் நான் உட்கார மாட்டேன்னா என்னால் முடியலடி அப்படின்னு உங்கள் ஃப்ரெண்டுகிட்ட சொல்ல, பிசோட்டுக்கு இதுக்கு நீ வீட்டிலே இருந்திருக்கலாம்ல, வீட்டில் இருந்தால் எவன் படிக்கிறது, ஏற்கனவே நிறைய அரியர் வச்சிட்ருக்கேன்னு ப்ரொஃபஸரும் வேறான், எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாவும் என்னை கத்துறாங்க, அதுக்காண்டி தான் காலேஜுக்கு வந்து என்னால் சுத்தமாக முடியலன்னு சொல்லிட்டு உங்கள் கண்ணிலேருந்து கண்ணீரே வந்துச்சு. இப்போ நீங்கள் 2 பேரும் பேசிகிட்டு இருக்கிற ப்ரொஃபஸர் பார்க்குறாரு. இப்போ ஒரு சவுண்டு ஒயான் அப்படின்னு கத்துறாரு. நீங்கள் சார் என்ன சார் என்ன பேசிக்கிட்டு இருக்கா, காலேஜுக்கு வந்தால் இங்கே பாடத்தை கவனிக்க மாட்டீங்களா, எப்போ பேசிக்கிட்டே தான் இருக்கீங்க, என்னத்தை தான் பேசுவீங்க அப்படின்ற மாதிரி கத்துறாரு. இப்போ உங்கள் ஃப்ரெண்டு இருந்துச்சு, சார் எனக்கு ஸ்டொமக் பெயினா சார், பாடி பெயினாக இருக்கான் சார் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஏன் முடியலைன்னா வீட்டிலே இருந்திருக்க வேண்டியதானே, எதுக்கு நீ காலேஜுக்கு வரேன்ற மாதிரி ப்ரொஃபஸர் கத்த. இப்போ நீங்கள் இல்லை சொன்னால் நிறையாவே அறியார், ஆமாம் இப்போ தான் உனக்கு படிக்கணும்னு தோணுமாக்கும், முடியாத போது தான் படிக்கணும்னு தோணுமா, போய்ட்டு பிரின்சிபல்கிட்ட லீவ் லெட்டர் எழுதி கொடுத்துட்டு நீ வீட்டுக்கு கிளம்பு, படிக்கிற பிள்ளைங்க எடுக்காதுன்ற மாதிரி உங்கள் ஃப்ரெண்டை பார்த்து சொல்லிட்டு இருக்காரு. இப்போ நீங்கள் நான் யார் இவ படிக்கிறாளா அப்படின்ற மாதிரி உங்கள் தலையில் அடிச்சுட்டு நம்ம இதுக்கு வீட்டிலே இருந்திருக்கலாம்டா சாமின்ற மாதிரி நீங்களும் பிரின்சிபல்கிட்ட போய்ட்டு லீவ் லெட்டர் எழுதி கொடுத்துட்டு வரீங்கடா. ஆனால் உங்களுக்கு வீட்டுக்கு போகிற கூட உங்களால் முடியலை, ஏன்னா உங்களுக்கு ஒரு ஓவராகவே ஸ்டொமக் பெயின் அண்ட் வந்து பாடி பெயின் இப்படி தான் இருக்குது. நீங்கள் வீட்டுக்குமே போகல, காலேஜ்லேயே ஒரு வெளியில் டேபிளில் உட்காந்துக்கிறீங்க, பிரின்சிபல் ரூமுக்கு வெளியே உட்காந்துட்டு தான் இருக்கீங்க, லீவ் லெட்டர்லாம் எழுதி கொடுத்துட்டு. இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது, லன்ச் டைமே வந்துருச்சு. லன்ச் டைமுக்கு எல்லாருமே சாப்பிட போகிறாங்க. இப்போ உங்கள் ஃப்ரெண்டு வந்து உங்ககிட்ட கேட்குறாங்க, என்னடி நீ இன்னும் வீட்டுக்கு போகலையான்னு. எனக்கு வீட்டுக்கு போக முன்னாடி எனக்கு ஓவராக ஸ்டொமக் பெயினாக இருக்குது, என்னாலலாம் சுத்தமாக சைக்கிள் பெடல் பண்ணிட்டு போகவே முடியாதுரி அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உங்கள் ஃப்ரெண்டு லூஸு உங்கள் அப்பாவை ஃபோன் அடித்து கூப்பிட்டுருக்க வேண்டியதானே, எங்கள் அப்பா இங்கே இல்லை, எங்கள் அப்பா வெளியூர் போயிட்டார் வேலை விஷயமா, அப்போ உங்கள் அம்மாவை கூப்பிட வேண்டியதானே, எங்கள் அம்மாவை கூப்பிட்டா என்னை செருப்பால் அடிப்பாங்க, எங்கள் அம்மா காலேஜுக்கு போவேனான்ட்டாங்க, நான் தான் அங்கே ரொம்பவே வலுக்கட்டாயமாக வந்தேன், அப்புறம் வந்துட்டு என்னை வெய்வாங்க, எதனாலும் சொன்னால் ஏதாவது சொல்லிட்டே இருக்கோம், உங்கள் மாமாவை ஃபோன் அடித்து கூப்பிட்டு வர சொல்லி கூட்டிகிட்டு போய் வீட்டில் விட சொல்ல, அவர் அங்கேருந்து வர்றதுக்கு இங்கே வர 3 மணி நேரம் ஆகும், ஏன்டி நீ வேறு எப்படி பேசிக்கிட்டு இருக்க, அப்புறம் எப்படி இப்படியே உட்காந்துக்கிட்டே இருக்க போறியா, அதுக்கு நீ கிளாஸ்லேயே உட்காந்துருக்க வேண்டியதானே. உங்கள் ஃப்ரெண்டுமே உங்ககிட்ட அந்த ஃபோனை பிடிங்கி இப்போ நேராக அதில் வந்து ஹபின்னு வந்துட்டு சேவ் பண்ணியிருக்குடா, அந்த என்னடி உங்கள் மாமா நம்பர் ஹபின்னு சேவ் பண்ணி வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட கேட்குறாங்க. அடியே இது என் ஃபோனே கிடையாது, எங்கள் அக்காவோட ஃபோனு, எங்கள் அக்கா வந்து எங்கள் மாமா வந்து பொண்ணு பார்க்க வரும்போது அவருடைய நம்பரை இப்படி தான் சேவ் பண்ணி வச்சுருந்தான்,
அப்புறம் எங்கள் அக்காவுக்கு எங்கள் மாமா வேறு ஃபோனு வாங்கி கொடுத்துட்டாரு. அதனால் இந்த ஃபோனை இந்தா நீயே வச்சுக்கோவான்னு சொல்லிட்டு என்கிட்ட கொடுத்துட்டாரு. அதையுமே எதையுமே வந்து நான் டெலீட் பண்ணல, எதையுமே வந்துட்டு ரீஎடிட் பண்ணலடி. அதை அப்படியே நானுமே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கீங்க. சொல்லிக்கிட்டே உங்களுக்கு ஓவராக வந்துட்டு அப்படியே தலை சுற்றுதுடா. உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. இப்போ உங்கள் ஃப்ரெண்டோட ஹேண்டை பிடிச்சிட்டு எனக்கு ஓவராக தலை சுற்றுதுடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மயக்கம் போட்டே விழுந்துட்டீங்க. இப்போ உங்கள் ஃப்ரெண்டுனா உங்களுக்கு தண்ணியெல்லாம் தொளிச்சு உசுப்பிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் எந்திரிக்கவே இல்லை. இதே சேம் டைம் அங்கே ஹபின்னு சொல்லிட்டு அந்த நம்பருக்கு கால் பண்ணியிருப்பீங்களே, அவங்க ஃபோன் அட்டன் ஆகுது. இப்போ அட்டன் ஆனோடனே நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டுமே உங்கள் சீஸை தட்டிக்கிட்டு இருக்கா. வாயன் எந்திரி எதுக்கு நீ மயக்கம் போட்டு விழுந்தேன்னு சொல்லிட்டு உங்கள் கணத்தை தட்டிக்கிட்டே இருக்காங்க. இப்போ இது நம்ஜுனுக்கு அங்கே கேட்டுருச்சு. இப்போ அவனுமே ஃபோனில் என்னாச்சு வாயனுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே அங்கே கத்திட்டு இருக்கான். இப்போ அப்படியே உங்கள் ஃப்ரெண்டு காதில் ஃபோன் எடுத்து வச்சு சார் வாயன் மயக்கம் போட்டு விழுந்துட்டா அப்படின்ற மாதிரி இப்போ சொல்ல நம்ஜுனுக்கு அங்கே விறுவிறுத்து போயிடுச்சு. அப்படியே ஒரு மாதிரி படபடன்னு ஆயிட்டான். இப்போ எங்கே இருக்காவ அப்படின்ற மாதிரி கேட்குறான். இப்போ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுமே ஐயோ சார் காலேஜில் தான் சார் இருக்கா, காலேஜில் ரொம்பவே முடியலன்னு சொல்லிட்டு இருந்தா, இப்போ மயக்கம் போட்டே விழுந்துட்டா, சீக்கிரம் வாங்க சார் அப்படின்ற மாதிரி அப்படியே உங்கள் ஃப்ரெண்டுமே ஃபோனை கட் பண்ணிட்டு இப்போ உங்களை தான் உசுப்பிட்டு இருக்காங்க. இப்போ நேராக பிரின்ஸிபலோட ரூம் ஓடிட்டு ஐயோ சார் வாயின் மயக்கம் போட்டு விழுந்துட்டா அப்படின்ற மாதிரி இப்போ பிரின்ஸிபல்கிட்ட சொல்ல பிரின்ஸிபல் அதுக்கு மேலே பார்த்துறாரு. என்னம்மா அப்பயே வந்து லீவ் லெட்டர் வாங்கிச்சு அந்த பொண்ணு இன்னும் வீட்டுக்கு போகலையான்ற மாதிரி எல்லாரும் இப்போ இங்கே தான் வந்து தண்ணியெல்லாம் தொளிச்சு உசுப்பிட்டு இருக்காங்க. நீங்கன்னா எந்திரிக்கவே மாட்டீங்க. இப்படியே உங்களை ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போயிட்டாங்களா, ஹாஸ்பிட்டலில் வந்து சேர்த்துருக்காங்க. நீங்கள் இன்னும் எந்திரிக்கவே இல்லை. உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்காங்க டாக்டர். இப்போ இதே சேம் டைம் உங்கள் அக்கா உங்கள் மாமா எல்லாரும் வந்துடுறாங்க பப்புவெல்லாம் தூக்கிட்டு. உங்கள் மாமானா நம்ஜுன்னா இந்த விஷயத்த ஃபஸ்ட்டு போயிட்டு நீத்துட்ட சொல்லிட்டு வாடி மோதா அவன் அங்கே என்ன கண்டிஷனில் இருக்கான்னு தெரிலன்னு சொல்லிட்டு இப்போ வந்து உங்கள் ஃப்ரெண்டுகிட்ட ஃபோன் அடித்து எங்கே இருக்கீங்கன்னு கேட்டு ஹாஸ்பிட்டலுக்குமே இப்போ வந்துட்டாங்களா. எல்லாருமே இப்போ ஹாஸ்பிட்டலில் தான் இருக்காங்க. நீங்கன்னா இன்னும் எந்திரிக்கவே முடியல. டாக்டர்னா என்னாச்சு, எதுவும் வந்துட்டு சாப்பாடு எதுவும் இதாக கொடுத்துட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்காங்க. ஆனால் வந்துட்டு நீங்கள் காலிலேருந்தே சாப்பிட்ருக்க மாட்டீங்களா, இப்போ அதுதான் உங்களுக்கு ப்ராப்ளமே. இப்போ செக் பண்ணி பார்த்துட்டு அதை தான் சொல்கிறாங்க. இந்த பொண்ணு சாப்பிடல பொழுது காலிலேருந்து, அதான் மயக்கம் போட்டு விழுந்துட்டா. மற்றபடி வேறு எந்த ப்ராப்ளமும் இல்லை. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துட்டு கண்ணு முழிச்சிருவா. ஏற்கனவே இந்த பொண்ணுக்கு மென்சன்ஸ்ன்னு நினைக்கிறேன், அதனால தான் ஓவர் டயர்டில் இருக்கா அப்படின்ற மாதிரி இப்போ டாக்டர் சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்போ தான் உங்கள் அக்காவுக்கும் உங்கள் ஃப்ரெண்டுக்கு நம்ஜூனுக்கு எல்லாத்துக்குமே அப்பாடான் இருக்கு. அப்படியே இதே சேம் டைம் அவங்க அம்மாவும் வந்துட்டு இங்கே வந்துடுறாங்கடா ஹாஸ்பிட்டலுக்கு. நியூஸ் போய் இப்போ வந்துடுறாங்க. இப்போ வந்ததுக்கப்புறம் என்னன்னு கேட்டுட்ருக்காங்க ரொம்பவே பதட்டமாக. இப்போ நம்ஜூன் தான் ஐயோ அத்தை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உங்கள் பொண்ணுக்கெலாம் எதுவுமே ஆகாது, நான் இருக்கிற வரைக்கும் எனக்கு எதுவுமே ஆகாது, நீங்கள் கவலையே படாதீங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அவளுக்கு சின்ன வந்து ஒரு டயர்டால தான் மயக்கம் போட்டு விழுந்துட்டா, இப்போ நல்லா தான் இருக்கா டாக்டர் சொல்லிட்டாங்கன்ற மாதிரி இப்போ நம்ஜூன் சொல்ல உங்கள் அம்மா ரொம்பவே அழுகுறாங்கடா. ஏன்னா உங்களை நீங்கள் கடைக்குட்டிடா, உங்களை அவ்வளோ செல்லமாக வளர்த்துருப்பாங்க உங்கள் அம்மா. உங்களுக்கு வந்து சின்னதாக ஃபீவர் வந்துட்டால் கூட உங்கள் அம்மாலாம் தாங்க மாட்டாங்க, அழுதுருவாங்க. அந்த மாதிரி தான் அதான் இப்போ ரொம்ப அழுதுகிட்டு இருக்காங்க. இப்போ உங்கள் அக்கா தான் போயிட்டு உங்கள் அம்மாவை சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. ஐயோ விடுங்கம்மா, எனக்கு கூட இப்படிலாம் அழுக மாட்டேங்க பிள்ளைக்கு, அவளுக்கு இவ்வளோ கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கீங்க, அதான் ஒன்றும் ஆகலையில் விடுங்கன்னு இருக்காங்க. உங்கள் அம்மாவை அப்படின்லாம் கண்ணீரை தொடச்சிட்டு உனக்கு என்னடி தெரியும் வாயனை பற்றி, வாயனுக்கு எப்போ பாரு உடம்புக்கு முடியாமவே போயிட்டுருக்கு. அவள் வந்துட்டு அவளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி இல்லடி, எனக்கு அவளை பற்றி ரொம்பவே கவலையாக இருக்குன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. அப்போ நம்ஜன் அப்படியே ஒரு மாதிரி வியாடா அப்படியே உங்கள் அக்காவையும் உங்கள் அம்மாவையும் பார்த்துட்டு நின்றுட்டுருக்கான். இதே சேம் டைம் இங்கிட்ட நீங்கள் முழிச்சிட்டிங்கன்னு சொல்லிட்டு நர்ஸு வந்து சொல்கிறாங்கடா. நம்ஜூன் எதையும் பற்றி கேர் பண்ணிக்கல, இப்போ வேமா ஹொயன் முழிச்சிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஹாப்பி ஆகிட்டு அப்படியே அந்த வார்டுக்குள்ளே வந்துட்டு உங்களை அப்படியே ஹக் பண்ணிக்கிறான்டா. ஓடி வந்து ஹக் பண்ணிவிட்டு ஏண்டி லூஸு, அவங்ககிட்ட தான் நான் காலையிலே சொன்னேன்ல, முடியலைன்னா ரெஸ்ட் எடுத்துக்கோ, நீ காலேஜுக்கெலாம் போகாதன்னு சொல்லிட்டு சொன்னேன்ல, அப்புறம் எதுக்கு நீ காலேஜுக்கு போனேன்னு சொல்லிட்டு உங்களை அவ்வளோ கேரிங்காக ஹக் பண்ணிகிட்டே பேசிக்கிட்டு இருக்கான்டா. இப்போ உங்களுக்கு ஒரு மாதிரி சாக்கு, இன்னும் திடீர்னு மாமா இவ்வளோ வியோடாக நடந்துகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்போது அப்படியே வந்துட்டு நம்ஜூனோட பேக்கு முதுகை வந்துட்டு ரப் பண்ணி குடிச்சிட்டு சச்சா அதெல்லாம் எனக்கு ஒன்றுமே இல்லை மாமா, ஒன்றுமே இல்லை, சரி விடுங்க நம்ம நீங்கள் அக்கா முன்னெல்லாம் வந்துட்டு இப்படி ஹக் பண்ணிகிட்ருக்கீங்க, அக்கா நான் நினப்பா அப்படின்ற மாதிரி இப்போ கேட்டுட்ருக்கீங்க. இப்போ நம்ஜூனுமே உங்கள் அக்காலாம் அப்படிலாம் பொசிசிவ் ஆகிற ஆளே கிடையாதுடி, இப்படிலாம் நினைக்க மாட்டா அப்படின்னு தானே, இப்படி தானே நீத்து அப்படின்னு நீத்து பற்றி கேட்க இப்போ நீத்துமே எனக்கு உன்னைய பற்றி தெரியும் நம்ஜூன், என் தங்கச்சியை பற்றியும் தெரியும், அப்படிலாம் ஜெலஸ் ஆக மாட்டேன், என் தங்கச்சிக்கு முடியலைன்னு தானே இவ்வளோ கவலைப்படுற, என் தங்கச்சிக்கு இப்படி ஒரு அண்ணே இல்லையேன்னு சொல்லிட்டு நான் கவலைப்பட்டேன், இப்போது நீ வந்து பிரதராகவே கிடச்சிட்டேன்ற மாதிரி இப்போ நம்ஜூனை பற்றி நீத்து சொல்ல அப்படியே நம்ஜூனுக்கு மூஞ்சி அப்படியே ஃபேஸ் அப்படியே சேஞ்ச் ஆகுதுடா. இதே சேம் டைம் நீங்கள் லைக் பண்ணிட்டு இருந்தீங்களா, லவ் பண்ணிட்டு இருந்தீங்களா அந்த பர்சன் ரொம்பவே பதட்டமா எனக்கு என்னாச்சு
அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வார்டுக்குள்ளே வரான்டா. வந்ததுக்கப்புறம் உங்ககிட்ட நம்ஜுனை வந்துட்டு தள்ளி விட்டு நம்ஜுனை ஹேண்டை பிடிச்சி சார் இங்கே வாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அவனை எழுப்பி விட்டு இப்போ அவன் வந்து உட்காந்து உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கான்டா அந்த பெட்லேயே. உங்கள் ஹேண்டை பிடிச்சி ஏன் இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கேன், நீ எல்லாமே எப்படி நான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். நீங்களுமே பேசிகிட்டு இருக்கீங்க. இப்போ நம்ஜுன் உங்கள் 2 பேத்தையும் ஒரு மாதிரி அப்செட்டாக அண்ட் கோவமாக வியர்டாக பார்த்துட்ருக்கான். அவன் மனசுக்குள்ளே என்ன திங்கிங்கிறது தெரில, ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கான். இப்போ வந்துட்டு அவனுமே வந்துட்டு உங்களை ஹக் பண்ணி தாண்டா பேசிகிட்டு இருக்கான். இப்போ நம்ஜுன் டப்பாவி இப்போ தாண்டா நான் ஹக் பண்ணேன், அதுக்குள்ளேயுமாடா நீ அப்படின்ற மாதிரி நம்ஜுன்னா ஒரு ரியாக்ஷன் கொடுத்துட்டு நிற்கிறான். உங்கள் அக்கானா பார்த்தீங்களா, இந்த மாதிரிலாம் என்றைக்காவது என்கிட்ட வந்து கேட்டிருக்கீங்களா, இந்த மாதிரி நான் ஸ்டொமக் பெயின் சொன்னால் போய்ட்டு சமடின்னு சொல்வீங்க, இந்த மாதிரிலாம் எனக்கு என்றைக்காவது வந்துட்டு நீங்கள் கேட்டிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி நம்ஜுனோட ஹேண்டை பிடிச்சி கிள்ளிட்டு நம்ஜுன் அடி ஏன்டி நீ வேற நீயும் அவளும் ஒன்றா, அவள் சின்ன பொண்ணு உனக்கு எருமகடா வயசாகுதுன்ற மாதிரி நம்ஜுன் நீத்துவை பார்த்து கலாய்ச்சிட்டு இருக்கான். இப்போது இவன் ஹக்கை பிரேக் பண்ணவே மாட்டான், அப்படியே பேசிகிட்டு இருக்கான். நம்ஜுனுக்கு டென்ஷன் தான் ஆகுது. ஐயோ மின்சோ தயவுசெய்து அவளை கொஞ்சம் ஹக்கை பிரேக் பண்ணுறீங்களா, அவளுக்கு ஏற்கனவே முடியலை, இப்படி போய்ட்டு ஹக் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா எப்படி, அவள் ஏற்கனவே டயர்டாக இருக்கான், கொஞ்சம் ஹக்கை பிரேக் பண்ணுறீங்களா அப்படின்ற மாதிரி நம்ஜுன் போயிட்டு அந்த பையன்ட்ட, அவன் பேர் மின்சோடா, அவன்கிட்ட போய்ட்டு சொல்லிட்டு இருக்கான். அப்படியே வந்து மின்சோவுமே ஹக்கை பிரேக் பண்ணிவிட்டு சரி ஃபர்ஸ்ட்டு நான் எங்கள் வீட்டில் சொல்லிவிட்டு உன்னை நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன், உன்னை நான் நல்லாவே பார்த்துக்கிறேன் சரியா, அவனுக்கு வேற அடிக்கடி உடம்புக்கு முடியாமல் போயிட்டுருக்கு சரியா, நான் வந்துட்டு இப்போயே வந்து மேரேஜ் பண்ணிக்கலாம், அப்புறம் வந்துட்டு படிப்பை வந்துட்டு எங்கள் வீட்டில் இருந்துகிட்டே நீ படி, உடனே நல்லா நான் கேர் பண்ணி பார்த்துக்குருவேல அப்படின்ற மாதிரி இப்போ மின்சோ சொல்ல, இப்போ நீங்களுமே உங்கள் அம்மாவை பார்க்குறீங்க, உங்கள் அம்மா எப்போனாலும் மேரேஜ் ஆக போகிறது தானே, சரி ஓகே எங்களுக்கு ஓகே தான், சரி மின்சோ உங்கள் வீட்டில் இருந்து என்கிட்ட வந்து பேச சொல்லுப்பான்ற மாதிரி சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறம் மின்சோவுமே எனக்கு அம்மா மட்டும்தான், அப்பா யாருமே கிடையாது, எனக்கு அம்மா மட்டும்தான் இருக்காங்க ஆண்டி, நான் வந்து பேச சொல்கிறேன்ற மாதிரி மின்சோவும் சொல்ல, பரவாயில்ல இருக்கட்டும்ன்ற மாதிரி உங்கள் அம்மாவும் சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் ரொம்பவே ஹாப்பியாகிட்டு மின்சோவை போய்ட்டு ஹக் பண்ணிவிட்டு ஐ லவ் யூ மின்சோன்றீங்க. இப்போ ஆரம்பம் உங்களை பார்த்து ஒரு மாதிரி வியோடாக முறைக்கிறான், ஒரு மாதிரியாக பார்த்துட்ருக்கான். அது என்ன பார்வைனே உங்களுக்கே தெரில, நீங்கள் ஆரம்பம் நோட்டீஸ் பண்ணிட்டீங்க, அது என்ன பார்வைனே உங்களுக்கு தெரில. இப்படியே வந்துட்டு டாக்டருமே உங்களை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக சொல்லிட்டாங்க. இப்போ சரின்னு சொல்லிட்டு உங்களை வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. மின்சோ தான் அவங்க ஹேண்டை பிடிச்சிட்ருக்கான். இதெல்லாம் ஆரம்புக்கு பார்க்க பற்றிக்கிட்டு வருது, அவனுக்கு அது என்னன்னே சொல்ல தெரில. இப்போ வீட்டுக்குமே எல்லாருமே வந்துட்டீங்கடா, வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமும் உங்கள் வீட்டில் எந்த வேலையும் யாரையுமே பார்க்க விட மாட்டான். போயிட்டு மின்சோ தான் எல்லா வேலையும் காஃபியெல்லாம் போட்டு ஒரு பொண்ணு மாதிரி காஃபியெல்லாம் போட்டு எடுத்துகிட்டு வருது, இந்த மாதிரி இருக்கான். இப்போ உங்கள் அக்கானா பார்க்குறாங்க, இந்த மாதிரி எனக்கு வீட்டில் என்னைக்காவது நீங்கள் காஃபி போட்டு கொடுத்துருக்கீங்களா, சமைச்சிருக்கீங்களா, பாருங்கள் என்னோட தங்கச்சியோட ஹஸ்பண்ட் எவ்வளோ தான் பண்ணிகிட்டு இருக்கான்னு அப்படின்னு அப்படியே உங்கள் அக்கா ஜெலஸில் வந்து குதிக்கிறாங்க. நம்ஜுன்லாம் இப்படி இருக்க மாட்டான்னு அப்படியே நம்ஜுன்னா கம்முன்னு இருடி, இதெல்லாம் ஆம்பளைக்கு அழகாடி கம்முன்னு இரு, நீ டென்ஷன் ஆகாதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி உங்ககிட்ட இவன் இப்படி இருக்கானேன்னு சொல்லிட்டு ஜெலஸில், இன்னொரு பக்கம் உங்கள் அக்காலாம் இப்படி பேசிகிட்டு இருக்கானேன்னு கோவத்தில் ஒரு மாதிரி உட்காந்துட்டு இருக்கான் அவனுமே. இப்போ இப்படியே டைம் ஸ்கிப் ஆகிக்கிட்டே இருக்குது. இப்போ மின்சோ உங்களோட ரூமுக்கு வந்துட்டு உங்களை ரொம்பவே கேர் பண்ணி பார்த்துட்ருக்கான். இங்கே கீழேனா என்னடா எப்போ பார்த்தாலும் அவன் ரூமுக்கே போயிட்டுருக்கான்ற மாதிரி ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுறான். இப்படியே டைம் ஸ்கிப் ஆகிக்கிட்டே இருக்குது. மின்சோ உங்கள் ரூமில் இருந்து லீவே ஆக மாட்டான், ரிமூவ் ஆக மாட்டான். ஒரு கட்டத்துக்கு மேலே வந்துட்டு நம்ஜுன் பொறுத்து பார்க்குறான். இன்னும் நான் மின்சோ வேறு வெளில வரவே இல்லையா, டென்ஷன் ஆயிடுச்சு. இப்போ நேரம் இரு நான் போய்ட்டு வாயன் எப்படி இருக்கான்னு பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு நேராக ரூம்குள்ளே தான்டா வரான். வந்து பார்த்தா நீங்கள் வந்துட்டு அப்படியே மின்சோவோட லேபில் படுத்திருக்கீங்க, உங்களுக்கு ரொம்பவே முடியலைன்னு சொல்லிட்டு அவன் என் லேபில் படுத்து தூங்குவான்னு சொல்லிட்டு அவனோட லேபில் வந்து உங்களை படுக்க வச்சுருக்கான். இப்போ நம்ஜுனுக்கு வரதே டென்ஷன், அப்படியே மின்சு கிட்ட போய்ட்டு எந்திரா அப்படின்றான். இப்போ மின்சுமே சார் உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை, என்னோட ஃபியூச்சர் ஃபியான்ஸி என்னோட லேபில் படுத்திருக்கான், உங்களுக்கு என்ன பிரச்சனைன்ற மாதிரி கேட்க, யோ மின்சோ உங்கள் வீட்டுக்கு கிளம்பலையா, நீ தயவுசெய்து கிளம்ப போறியா, லேட் ஆகிக்கிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி மின்சோ கிட்ட சொல்ல, எனக்கு இதில் எந்த ஒரு ப்ராப்ளமே இல்லை சார், நான் வாயின் கூட இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், ப்ளீஸ் சார் விடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜுன்ட்ட சொல்லிட்டு இருக்கான். ஆனால் நம்ஜுன்னா கேட்கவே மாட்டான். லேட் ஆயிடுச்சு தம்பி, நீ எந்திரிச்சு உங்கள் வீட்டுக்கு கிளம்புன்னு சொல்லிட்டு நான் எதுவும் மின்சுவை பிடிச்சி அவங்க வீட்டுக்கே தள்ளி விட்டுறான். இப்போ நீங்கள் ஏமாம்மா இப்படி வியோடாக நடந்துக்கிறீங்க, அவர் என்னோட ஃப்யூச்சர் ஹஸ்பண்ட் தானே, எதுக்கு இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு இப்போ நம்ஜுன்ட்ட நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. நம்ஜுன் அவங்கள பார்த்து முறைச்சிட்டு என்னடி ஃப்யூச்சர் ஹஸ்பண்ட், நான் ஃப்யூச்சர் ஹஸ்பண்ட் எனக்கு இதெல்லாம் வாயன், உன்னை எப்போ நான் அப்போ டவலோட பார்த்தேனோ அப்பயே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் வாயன், நீ தான் எனக்கு வேணும்னு தெரில, நீயுமே உன் மனசை மாற்றிக்கோ ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்த்து பேசிகிட்டு இருக்கான். நீங்களுக்கும் தலையும் புரியலை வாலும் புரியலை, என்னம்மா இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க நீங்கள், தெரில இங்கே வேறு ஒரு லேபில் படுக்கிறதா இருந்தால் அது நான் மட்டும்தான் படுக்கணும் ஓகேவா,
நீ என்னை மட்டும்தான் கேர் பண்ணி பார்த்துக்கணும், வேறு எவனையுமே நீ கேர் பண்ணி பார்த்துக்கிறது எனக்கு பிடிக்கல. உனக்கு தூங்கணும்னு நினைக்கிறையா, உனக்கு முடியலையா, என்னோட லேபில் பாடு. விடிய விடிய கூட உன்னையும் நான் என் லேபில் தாங்குவேன், வேறு எவன் லேப்லேயும் நீ தூங்கக்கூடாது. அவனை வேணான்னு சொல்லிடு, ஓகேவா? நானே உன்னைய 2ஆவதாக மேரேஜ் பண்ணிக்கிறேன், எனக்கு உன்னைய பிடிச்சிருக்கு, அவ்வளோதான், புரியுதா உனக்கு? அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பேசிகிட்டு இருக்கான். நீங்களும் இன்னமும் இப்படிலாம் லூஸ் தரமாக கிறுக்குத்தனமாக பேசிகிட்டு இருக்கீங்க, என்ன ஆச்சு உங்களுக்கு? ஏய், என்ன ஆச்சுன்னா எனக்கு தெரிலடி. அன்றைக்கி நீ மென்ஷன் சாய்ந்தப்ப நீ தவளோட நின்றல எனக்கு மயம் ஆயிடுச்சு. நீ அன்றைக்கி தூங்கிட்ட, நான் தூங்கவே இல்லை, உனக்கு தெரியுமா? எனக்கு அது என்னன்னு எனக்கு சொல்ல தெரிலடி. பட் உன்னை எவனுக்கும் விட்டு கொடுக்கக்கூடாதுன்னு தோணுது. நீ அன்றைக்கி என்கிட்ட வந்து மின்சுவை லவ் பண்ணுறேன்னு சொல்லும் போது எனக்கு அப்படி தான் பற்றிக்கிட்டு வருது. அது என்ன ஃபீல்னு அப்போ எனக்கு தெரில. இப்போ நீ ஒரு நிமிஷம் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன்னு சொன்னதுக்கப்புறம் எனக்கு பதறிச்சு பாரு, என் உசுரே என் கையில் இல்லடி. அப்போ புரிஞ்சுக்கிடுச்சு நீ தான் என்னோட லவ்வர்னு. பாரு, உனைய எனக்கு பிடிச்சிருக்கு, உனைய நான் மேரேஜ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். உங்கள் அக்கா கூட சேர்ந்து நீயும் என் கூட சேர்ந்து வாழ்கிறக்கான வழியை பாரு. இந்த மாதிரி அவன் தான் வேணும் இவன் தான் வேணும்னு அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்காத. அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. அவனை விட்டுரு, உங்கள் அம்மா கிட்ட சொல்லு, வேணான்னு சொல்லிடு, அவனை வேணான்னு சொல்லு, நான் அவனைய கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட நான் நம்ஜுன்னு மிரட்டிக்கிட்டு இருக்கான். நீங்கன்னா மாமா என்ன மாமா இப்படிலாம் பேசுகிறீங்க? இப்படிலாம் என்கிட்ட பேசாதீங்க மாமா, நீங்கள் என்னோட அக்காவோட ஹஸ்பண்ட். ஏய், பாரு, ஒரு தடவை தான் சொல்வேன், நான் தான் சொல்லிட்டேல. உன்னை என்னைக்கு அப்படி பார்த்தேனோ அப்போயே ஃப்ளாப் ஆகிட்டேன். அப்புறம் எனக்கு தோணுச்சு, வேணான்னு தாண்டி நானுமே இருந்தேன். நைட்டெல்லாம் எனக்கு தூக்கமே வரல. நான் தான் சொல்கிறேன்ல, இப்போ நீ ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது எனக்கு எப்படி பதறிச்சு தெரியுமா? ஒரு நிமிஷம் என்னோடய உசுறு என் கையில் இல்லடி, கையில் இல்லை. எனக்கு அவ்வளோதான் வேர்த்துருச்சு. என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரிஞ்சு எனக்கு வந்து அது தெரிய வர்றக்குள்ளே, நீ நார்மலாக இருக்கேன்னு தெரிய வர்றக்குள்ளே நான் ஒரு வழி ஆகிட்டேன். பாரு, உனே என்னால் விட்டு கொடுக்க முடியாது, நீயும் எனக்கு வேணும் அப்படின்னு அவன் இப்படி பேசிகிட்டு இருக்கான். நீங்கன்னா ஒரு மாதிரி வியர்டாக ஆரம்பம் பார்த்துட்ருக்கீங்களா? அவங்களுக்கு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறதுனே தெரில. இந்த மாதிரி உங்களை ரொம்பவே மாட்டிகிட்டு இருக்கான். சரிடா, இந்த வந்து ஃபஸ்ட்டு பார்ட்டை நான் இந்த இடத்துல முடிச்சுக்கிறேன், ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்ம இதை வந்து 2 ஷார்ட்டாக பார்ப்போம். இதுக்கப்புறம் அவன் என்ன பண்ண போகிறான், உங்கள் 2 பேத்துக்குள்ளே எப்படி வந்துட்டு லவ் வரப்போகுது என்னன்றதை நம்ம வந்து இப்போ வந்து 2 ஷார்ட்டாக பார்த்துடலாம். இந்த 1 ஷார்ட்டை நான் இந்த இடத்துல முடிச்சுக்கிறேன், ஓகேடா ஆர்மிஸ்? இந்த 1 ஷார்ட்டை நான் எப்படி ட்ரை பண்ணியிருக்கேன் அப்படின்றது வந்துட்டு எனக்கு மறக்காமல் கமெண்டில் சொல்லிட்டு போயிருங்க, ஓகேவா? லைக் பண்ணிவிட்டு போயிருங்க. இந்த ஸ்டோரி லைன் பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி அவங்கள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி சப்போர்ட் பண்ணுங்கடா. அண்ட் நம்மளோட மற்ற சேனலையும் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. 7 King Pics, பிடிஎஸ் ட்ராமாட்டிக் வேர்ல்டு எல்லாத்தையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதுலேயுமே வந்துட்டு இன்றைக்கி போட்டுட்டு தான் இருப்பேன். இதோட 2 ஷார்ட் இன்றைக்கி நைட்டே பார்த்துடலாம், ஓகேவா? இன்றைக்கி நைட்டே அப்லோட் பண்ணிடுவேன். ஏன்னா நான் வந்து ஸ்கிப் பண்ணி அப்லோட் பண்ண முடியாது. இன்றைக்கி நைட்டே அப்லோட் பண்ணிடுறேன். அதையும் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மொத்தமாக எனக்கு வந்து லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பை டார்மிஸ், பாய்.